நாம் தலைவணங்கி ஜெபம் செய்வோம். பரலோக பிதாவே, இந்த ஞாயிற்றுக்கிழமை காலை ஆராதனை வேலைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. நீர் எங்கள் வாழ்க்கையிலே இம்மட்டுமாய் பாதுகாத்து எங்களை வழிநடத்தி வந்ததற்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. இப்போது இந்த ஆராதனை வேலையிலே உடைய திருப்பிரசனத்தினாலே எங்களை ஆண்டு நடத்தணுமா எண்ணிக்கிறோம். பாடல் வேலை, துதி ஸ்தோத்திரம், உடைய திருவார்த்தை எல்லாவற்றிலையும் நீரே எங்களோடு இருந்து எங்களை வழிநடத்தணுமா எண்ணிக்கிறோம். உண்மை ஏற்ற விதமாய் ஆவையோடும் உண்மையோடும் ஆராதிக்க எங்களுக்கு உதவித்தாரும். உம்முடைய வார்த்தையினாலே நாங்கள் சீர்பட்டு ஸ்திரப்பட்டு இன்னும் அதிகமாக உமக்குள்ளே ஓங்கி வளர உதவித்தார். மீட்பரட்சருமாகிய இயேசு கிறிஸ்து மூலம் எங்கள் பரலோக பிதாவே, ஆமென். முதலாவது பாடலாக பாடல் எண் 105 நாம் பாடுவோம். பாடல் எண் 105. நம் உன்னத தேவனை, நம் பரிசுத்த தேவனை உயர்த்தி மகிமை மாட்சிமை நிறைந்தவரே மகிழ்வுடன் தொழுதிடுவோம் என்று இந்த காலை வேளையில் ஆண்டவரை மகிமைப்படுத்தி எல்லோரும் கரங்களை தட்டி உற்சாகமாக இந்த பாடலை பாடுவோம். மகிமை மாட்சிமை நிறைந்தவரே மகிழ்வுடன் தொழுதிடுவோம். மகிமை மாட்சிமை நிறைந்தவரே மகிழ்வுடன் தொழுதிடுவோம். பரிசுத்த தேவனாம் இயேசுவை பணிந்தே தொழுகுவோம். மகிமை மாட்சிமை நிறைந்தவரே மகிழ்வுடன் தொழுதிடுவோம். உன்னத தேவன் நீரே ஞானம் நிறைந்தவரே. உன்னத தேவன் நீரே ஞானம் நிறைந்தவரே. முழங்கால் யாவுமே பாரில் மடங்கிடுதே. உயர்ந்தவரே சிறந்தவரே என்றும் தொழுதிடுவோம். உயர்ந்தவரே சிறந்தவரே என்றும் தொழுதிடுவோம். மகிமை மாட்சிமை நிறைந்தவரே மகிழ்வுடன் தொழுதிடுவோம். வரும் சேரா ஒளியில் வாசம் செய்பவரே. ஒருவரும் சேரா ஒளியில் வாசம் செய்பவரே. ஒளியினை தந்துமே இதயத்தில் வாசம் செய்யும். ஒளியினை தந்துமே இதயத்தில் வாசம் செய்யும். ஒளி நிறைவே அருள் நிறைவே என்றும் தொழுதிடுவோம். ஒளி நிறைவே அருள் நிறைவே என்றும் தொழுதிடுவோம். மகிமை மாட்சிமை நிறைந்தவரே மகிழ்வுடன் தொழுதிடுவோம். பரிசுத்த தேவன் நீரே பாதம் பணிந்திடுவோம். பரிசுத்த தேவன் நீரே பாதம் பணிந்திடுவோம். கழுவியே நிறுத்தினீரே சத்திய தேவன் நீரே. என்னை கழுவியே நிறுத்தினீரே சத்திய தேவன் நீரே. கனமகிமை செலுத்தியே நாம் என்றும் தொழுதிடுவோம். கனமகிமை செலுத்தியே நாம் என்றும் தொழுதிடுவோம். மகிமை மாட்சிமை நிறைந்தவரே மகிழ்வுடன் தொழுதிடுவோம். நித்திய தேவனும் நீரே நீதி
நித்திய தேவன் நீரே, நீதி நிறைந்தவரே, அடைக்கலமானவரே, அன்பு நிறைந்தவரே, அடைக்கலமானவரே, அன்பு நிறைந்தவரே, நல்லவரே, வல்லவரே, என்றும் தொழுதிடுவோம். நல்லவரே, வல்லவரே, என்றும் தொழுதிடுவோம். மகிமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிழ்வுடன் தொழுதிடுவோம். பரிசுத்த தேவனாம் இயேசுவை பணிந்தே தொழுகுவோம். மகிமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிழ்வுடன் தொழுதிடுவோம். அல்லேலூயா. நம்ம 276வது பாடலை நாம் பாடுவோம். பாடலின் 276. எந்த சூழ்நிலையிலும் நம் நம்பிக்கைக்கு பாத்திரராகவே இருக்கிற நம்முடைய ஆண்டவர், எந்த சூழ்நிலையும் அவரை கிட்டி சேர முடியும். நம் நம்பிக்கை ஒருபோதும் வீண் போகாது. ஏனென்றால் நாம் நம்புகிறது நம் ஆண்டவரை. அப்படி போகும் பொழுது அவருடைய வார்த்தையை தந்து நம்மை தேற்றுகிறவராகவும், வாக்குத்தத்தத்தை தந்து நம்மை ஆறுதல் படுத்துகிறவராகவும், மட்டும் நம்மை நடத்தி வந்த நமக்கு நம்பிக்கை நாயகனை உயர்த்தி, நம்பிக்கைக்கு உரியவரே நம்பி வந்தேன் உம் சமூகம், நம்புகிறேன் உம் வசனம் என்ற இந்த பாடலை எல்லோரும் உற்சாகமாக பாடுவோம். நம்பிக்கைக்கு உரியவரே நம்பி வந்தேன் உம் சமூகம், நம்புகிறேன் உம் வசனம். நம்பிக்கைக்கு உரியவரே, எந்த ஆற்றலை நம்பவில்லை, தந்தை உம்மையே சார்ந்து விட்டேன். எந்த ஆற்றலை நம்பவில்லை, தந்தை உம்மையே சார்ந்து விட்டேன். வாக்குத்தத்தம் செய்தவரே, வாழ்க்கையெல்லாம் வார்த்தைதானே. வாக்குத்தத்தம் செய்தவரே, வாழ்க்கையெல்லாம் வார்த்தைதானே. பாதைக்கு தீபம் பேதைக்கு வெளிச்சம் உந்தன் வசனமே. ஆற்றல் மிக்கது ஜீவன் உள்ளது உந்தன் அருள் வாக்கு. பாதைக்கு தீபம் பேதைக்கு வெளிச்சம் உந்தன் வசனமே. ஆற்றல் மிக்கது ஜீவன் உள்ளது உந்தன் அருள் வாக்கு. நம்பிக்கைக்கு உரியவரே, உம்மை நம்புகிற மனிதர்களை உமது அன்பு என்றும் சூழ்ந்து கொள்ளும். உம்மை நம்புகின்ற மனிதர்களை உமது அன்பு என்றும் சூழ்ந்து கொள்ளும். உள்ளமெல்லாம் மகிழுதையா உம் வசனம் நம்புவதால். உள்ளமெல்லாம் மகிழுதையா உம் வசனம் நம்புவதால். பாதைக்கு தீபம் பேதைக்கு வெளிச்சம் உந்தன் வசனமே. ஆற்றல் மிக்கது உள்ளது உந்தன் அருள் வாக்கு. நம்பிக்கைக்கு உரியவரே, தீமை அனைத்தையும் விட்டு விலகி உமக்கு அஞ்சி நான் நடந்து கொண்டால். தீமை அனைத்தையும்
விட்டு விலகி உமக்கு அஞ்சி நான் நடந்து கொண்டான். எலும்புகள் உரம் பெறும், என் உடலும் நலம் பெறும். எலும்புகள் உரம் பெறும், என் உடலும் நலம் பெறும். பாதைக்கு தீபம், பேதைக்கு வெளிச்சம் உந்தன் வசனமே. ஆற்றல் மிக்கது, ஜீவன் உள்ளது உந்தன் அருள் வாக்கு. பாதைக்கு தீபம், பேதைக்கு வெளிச்சம் உந்தன் வசனமே. ஆற்றல் மிக்கது, ஜீவன் உள்ளது உந்தன் அருள் வாக்கு. நம்பிக்கைக்கு உரியவரே, நம்பி வந்தேனும் சமூகம், நம்புகிறேனும் வசனம். நம்பிக்கைக்கு உரியவரே. ஹல்லேலூயா. கடைசியாக 433வது பாடலை நாம் பாடுவோம். பாடல் எண் 433. இயேசுவின் அன்பை, தேவனின் அன்பை நாம் எப்பொழுதும் எண்ணி பார்க்கும் பொழுது வியக்கத்தக்கதாகவும் அது புத்தி கெட்டாத ஒரு அன்பாகவும் தான் இருக்கிறது. அப்படிப்பட்ட அன்பு நிறைந்த பொன் இயேசுவை, நின் பாத சேவை என் ஆசை என்ற அந்த பாடலை, அவருடைய தேவ அன்பை உணர்ந்தவர்களாக இந்த பாடலை பாடுவோம். அன்பு நிறைந்த பொன் இயேசுவே, நின் பாத சேவை என் ஆசையே. அன்பு நிறைந்த பொன் இயேசுவே, நின் பாத சேவை என் ஆசையே. உன்னதத்தை விட்டிறங்கி என்னிடம் வந்த நாதா, உன்னதத்தை விட்டிறங்கி என்னிடம் வந்த நாதா. நான் உம்மடிமை உம்மகிமை ஒன்று மாத்திரம் என் ஆசையாம். உம்மடிமை உம்மகிமை ஒன்று மாத்திரம் என் ஆசையாம். அன்பு நிறைந்த பொன் இயேசுவே, நின் பாத சேவை என் ஆசையே. ஜீவனற்ற பாவி என்னில் ஜீவன் பகர்ந்த இயேசுவே. ஜீவனற்ற பாவி என்னில் ஜீவன் பகர்ந்த இயேசுவே. உம்மை விட மண்ணில் வேறே நேசிப்பதில்லை நான் யாரையும். உம்மை விட மண்ணில் வேறே நேசிப்பதில்லை நான் யாரையும். அன்பு நிறைந்த பொன் இயேசுவே, நின் பாத சேவை என் ஆசையே. குற்றுயிராய் கிடந்த என்னை முற்றும் நீரட்சித்தீரதால். குற்றுயிராய் கிடந்த என்னை முற்றும் நீரட்சித்தீரதால். என்னில் உள்ள நன்றியுள்ளம் தாங்குவதெங்கனம் நேசரே. என்னில் உள்ள நன்றியுள்ள
நிறைந்த பொன் இயேசுவே, நின் பாத சேவை என் ஆசையே. இன்றுலகில் கண்ணீருடன் உம் வசனம் விதைக்கிறேன். இன்றுலகில் கண்ணீருடன் உம் வசனம் விதைக்கிறேன். அன்று நேரில் உம்மருகில் வந்து பலன்களை காண்பேன் நான். அன்று நேரில் உம்மருகில் வந்து பலன்களை காண்பேன் நான். அன்பு நிறைந்த பொன் இயேசுவே, நின் பாத சேவை என் ஆசையே. என் உள்ளத்தில் வாசம் செய்யும் மகிமையின் நம்பிக்கையே. என் உள்ளத்தில் வாசம் செய்யும் மகிமையின் நம்பிக்கையே. நீர் வளர்ந்தும் நான் குறைந்தும் மகிமைக்குள் மறைவேன் நான். நீர் வளர்ந்தும் நான் குறைந்தும் மகிமைக்குள் மறைவேன் நான். அன்பு நிறைந்த பொன் இயேசுவே, நின் பாத சேவையின் ஆசை. இன்றுலகில் கண்ணீருடன் உம் வசனம் விதைக்கிறேன். இன்றுலகில் கண்ணீருடன் உம் வசனம் விதைக்கிறேன். அன்று நேரில் உம்மருகில் வந்து பலன்களை காண்பேன் நான். அன்று நேரில் உம்மருகில் வந்து பலன்களை காண்பேன் நான். அன்பு நிறைந்த பொன் இயேசுவே, நின் பாத சேவை என் ஆசையே. அன்பு நிறைந்த பொன் இயேசுவே, நின் பாத சேவை என் ஆசையே. ஹல்லேலூயா. நம்ம எல்லாரும் எழுந்து நிற்போம். மட்டும் நம்மை நடத்தி வந்த நம்முடைய ஆண்டவர், அன்பு நிறைந்த நம்முடைய அன்பு நேசர், எல்லா சூழ்நிலையிலும் நம்மளோடு இருந்து ஒருபோதும் கைவிடாது, நம்மை எப்பொழுதும் ஆண்டவரே எங்களை குற்ற மனசாட்சியில் உட்கார செய்யாது, நம்ம வார்த்தையை தந்து எந்த சூழ்நிலையிலும் நம்பிக்கைக்கு உரியவராக நமக்காக வாழ்க்கையில் இருக்கும் பொழுது, எந்த சூழ்நிலையும் அவர் நெருங்கி வரும் பொழுதெல்லாம் நம்மளை கழுவி சுத்திகரித்து நம்மை எப்பொழுதும் முன்னேறி செல்லும்படியாகவே நம்ம நடத்துகிற நம்முடைய ஆண்டவரை இம்மட்டும் நம்மை நடத்தி இனிமேலும் நம்மை நடத்த போகிற நம்முடைய ஆண்டவரை எல்லாரும் உயர்த்தி எல்லாரும் சேர்ந்து ஏகமாய் துதைத்து நன்றி செலுத்துவோம். தேங்க்யூ ஜீசஸ். பிரைஸ் யூ ஃபாதர் ஃபார் யர் குட்னஸ் லார்ட். ஆண்டவரே மட்டும் நீ எங்கள் வாழ்க்கையில் செய்த நன்மைகளுக்காக நன்றி 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 ஆண்டவரே. உடைய பிரசன்னத்தை தந்து எப்பொழுதும் எங்களை தேற்றுறீங்களே அதற்காக நன்றி. உடைய வார்த்தையை தந்து எப்பொழுதும் எங்களை நடத்துறீங்களே நன்றி. உடைய வாக்கு தத்தத்தை தந்து எங்களை ஆறுதல் படுத்தி தேற்றுறீங்களே நன்றி 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 ஆண்டவரே. உடைய வார்த்தைகளுக்காக நன்றி. துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. தேங்க்யூ ஜீசஸ். பிரைஸ் யூ ஃபாதர். பிரைஸ் யூ லார்ட். தேங்க்யூ லார்ட் ஜீசஸ். தேங்க்யூ தேங்க்யூ ஜீசஸ். மட்டும் நடத்தி வந்த பாதைகளுக்காக நன்றி. கடந்து வந்த பாதைகளை திரும்பி பார்த்து ஆண்டவரே கண்ணீரோடு நன்றி சொல்வதை தவிர வேற ஒரு வழியும் இல்லை ஆண்டவரே. நன்றி நன்றி துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. தேங்க்யூ ஜீசஸ். பிரைஸ் யூ ஃபார் யர் குட்னஸ் இன் அவர் லைஃப் லார்ட். மட்டும் நடத்திருக்கீங்க, இனிமேல் நடத்துவீங்க என்று அறிஞ்சு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். நீர் எங்களை கழுவி சுத்திகரித்து நீதிமான் ஆக்கிறதுக்காக நன்றி ஆண்டவரே. பரிசுத்தர் பரிசுத்தர் என்று துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. தேங்க்யூ ஜீசஸ். பிரைஸ் யூ ஃபார் யர் குட்னஸ் இன் அவர் லைஃப். தேங்க்யூ லார்ட் ஜீசஸ். தேங்க்யூ 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 லார்ட் ஜீசஸ். கர்த்தர் செய்த உபகாரங்கள் கணக்குரைத்து எண்ணலாகுமோ? கர்த்தர் செய்த உபகாரங்கள் கணக்குரைத்து எண்ணலாகுமோ?
ரட்சிப்பின் பாத்திரம் கையில் ஏந்தி இரட்சகரை தொழுகிறோம். ரட்சிப்பின் பாத்திரம் கையில் ஏந்தி இரட்சகரை தொழுகிறோம். தேவா பிரசன்னம் தாருமே, தேடியும் பாதம் தொழுகிறோம். இயேசுவே உம் திவ்ய நாமத்தினார் இன்பமுடன் கூடி வந்தோமே. இயேசுவே உம் திவ்ய நாமத்தினார் இன்பமுடன் கூடி வந்தோமே. தேவா பிரசன்னம் தாருமே, தேடியும் பாதம் தொழுகிறோம். நம்ம எல்லோரும் சுருக்கமாய் ஆண்டவரை மையப்படுத்தி ஆண்டவரை துதிக்கணும். யோவான் 7வது அதிகாரம். யோவான் எழுதின சுவிசேஷம் 7வது அதிகாரம். நம்ம எத்தனை பேருக்கு ஆண்டவருடைய சித்தம் செய்யணும் அப்படின்றது இதயத்தில் அவ்வளோ பெரிய வாஞ்சையாக இருக்கும். எனக்கு இருக்குது, நான் சந்தோஷமாக சொல்லுவேன். ஆண்டவர் சித்தம் செய்யணுங்கிறது என் மனசில் நிறைஞ்சிருக்கு. எல்லா காரியங்களையும் கருத்து சித்தம் செஞ்சு வாழணும், அதில் தவறிடக்கூடாது அப்படின்னு சொல்லி அந்த வாஞ்சை இதயத்தில் அவ்வளோவா இருக்குது. இயேசு கிறிஸ்துவும் இந்த பூமியில் வாழ்ந்தபோது அவர் அப்படிப்பட்ட பிதாவின் சித்தம் செய்கிறத தன்னுடைய உணவாய் கொண்டு தான் இந்த பூமியில் வாழ்ந்தார். அப்படிப்பட்ட ஒரு காரியத்தில் நம்ம அநேக இடத்துல அவருடைய பிதாவின் சித்தம் செய்கிறத மூச்சாகவே வச்சு அவர் வாழ்ந்துட்டு இருக்கிற ஒரு நிறைய காரியங்களில் பார்க்கலாம். அதில் ஒரு பங்கு இந்த யோவான் 7ஆம் அதிகாரத்தில் நம்மளால் காண முடியும். யோவான் 7ஆம் அதிகாரம் 1வது வசனத்திலிருந்தே பார்க்கலாம். அப்போ இயேசு அந்த இவைகளுக்கு பின்பு யூதர்கள் இயேசுவை கொலை செய்ய வகை தேடியபடினால், யூதர்கள் எல்லாமே அவரை கொலை செய்யணும்னு சொல்லி வகை தேடிட்டு இருக்கும் பொழுது அவர் யூதயாவிலே சஞ்சரிக்க மனதில்லாமல் கலிலேயாவிலே சஞ்சரித்து வந்தார். அப்போ ஆண்டவர் ஞானமாகவும் இருப்பார். எல்லா சூழ்நிலையுமே அப்போ இப்படி அவங்க கொல்ல போகிறாங்கன்றதுக்காண்டி ஞானம் இல்லாமல் அந்த இடத்துக்குள்ளார அவர் போகணும்னு நினைக்கல. அவர் ஆண்டவர் பிதாவின் சித்தம் ஒரு வேளை இருந்து நான் அந்த இடத்துல நிற்கணும் அப்படின்னா அவர் தைரியமாக போயிடுவார். ஸோ எல்லாத்துலேயுமே ஆண்டவர் ஞானமாகவும் இருந்தார், பிதாவின் சித்தத்தை செய்கிறதுலேயும் ஒரு குறிப்பாகவும் இருந்தார் அவர். அப்படி இருக்கும்போது அடுத்து அந்த 2வது வசனத்தில் பார்க்குறோம், யூதருடைய கூடார பண்டிகை சமீபமாக இருந்ததுன்னு படிக்கிறோம். இந்த ஃபீஸ்ட் ஆஃப் த டேபர்நக்கிள் அப்போ வரப்போகுது. அப்போ அப்பொழுது அவருடைய சகோதரர்னு தமிழில் படிக்கிறோம், ஆனால் இங்கிலீஷில் ஹிஸ் பிரதர்ஸ், அவர் சகோதரர்கள் அப்படி பேசுகிற ஒரு காரியத்தை நம்ம பார்க்குறோம். என்னென்னா, நீர் செய்கிற கிரியைகளை உம்முடைய சீஷர்களும் பார்க்கும்படி இவ்விடம் விட்டு யூதயாவுக்கு போம். பிரபலமாய் இருக்க விரும்புகிற எவனும் அந்தரங்கத்திலே ஒன்றையும் செய்ய மாட்டான். நீர் இப்படிப்பட்டவைகளை செய்தால் உலகத்துக்கு உம்மை வெளிப்படுத்தும் என்றார்கள். அவர்கள் சகோதரர்களும் அவரை விசுவாசியாதபடியால் இப்படி சொன்னார்கள் படிக்கிறோம். இப்போ ஆண்டவர் அவரும் சகோதரர்கள் கூட ஆண்டவரை விசுவாசிக்கலை. அப்போ அவங்க என்ன சொல்கிறாங்க, மனுஷியமாக சொல்கிறாங்க, நீங்கள் இந்த மாதிரி மகத்துவமான காரியங்கள்லாம் செய்கிறீங்கன்னா போய் உங்களை டிஸ்பிளே பண்ணுங்கள், உங்களை எல்லாரும் முன்னாடியும் காமிங்க. எல்லாரும் தன்னை பிரபலமாக நினைக்கிறதுக்காண்டி இப்படி பண்ணுவாங்க, நீங்களும் உங்களை பிரபலமாக்கி கொள்ளுங்க, உங்களை போய் ஃபேமஸாக காமிச்சு கொள்ளுங்க அப்படின்னு சொல்லிட்டு மனுஷியமாக சொல்கிறாங்க. அப்போ ஆண்டவர் சொல்கிற அந்த பதிலை கவனித்தோம் அப்படின்னா, இயேசு அவர்களை நோக்கி, என் வேலை இன்னும் வரவில்லை அப்படின்னு சொல்லி ஆரம்பிக்கிறார். ஆண்டவர் எல்லாத்துலேயுமே அவரோட பிதாவின் டைம், காட்ஸ் வில் எல்லாத்தையுமே சரியான வேலையில் தான் அடுத்தடுத்த ஸ்டெப்புக்கே அவர் போவார். அப்போ என் வேலை இன்னும் வரவில்லை, உங்கள் வேலையோ எப்பொழுதும் ஆயத்தமாக இருக்கிறதுன்னு சொல்கிறார். அப்போ இங்கிலீஷில் படிக்கிறோம், பட் யுவர் டைம் இஸ் ஆல்வேஸ் ரெடி அப்படின்னு படிக்கிறோம். அப்போ ஒரு மனுஷியமான ஒரு வாழ்க்கை வாழ்கிறான் ஒருத்தன் எப்பயுமே அவனுக்கு டைம் ரெடியாக தான் இருக்கும். அவனுக்கு தோன்றதை செய்வான், பிறரை பிரியப்படுத்தணும்னா அதை செய்வான், பிறருக்கு முன்னாடி அவனை டிஸ்பிளே பண்ணணும்னா செய்வான், அவங்க பிறருக்காக என்னன்னாலும் செஞ்சுட்டு போயிடுவான், தன்னை சந்தோஷப்படுத்துறதுக்காண்டி ஒரு காரியத்தை செஞ்சுட்டு போயிட்டே இருப்பான். அவசரமாக என்னென்ன அவனுக்கு தோணுதா, என் டைம் எப்பயுமே ரெடி தான், இப்போ எனக்கு தோணுச்சுன்னா நான் செய்வேன் அப்படின்னு சொல்லி பிதாவின் சித்தம் என்ன, இதில் அவருடைய டைம் கரெக்டான டைமா அப்படின்னு சொல்லி கவனிக்கிறதுலாம் இல்லாதபடி அவன் அப்படியே செஞ்சிடும். அதனால தான் ஆண்டவர் சொல்கிறாரு, உங்களுக்கு நேரம் எப்பொழுதுமே ரெடியாக இருக்குன்னு சொல்லிட்டார். அப்போ உலகம் உங்களை பகைக்க மாட்டாது, அதன் கிரியைகள் பொல்லாதவைகளாய் இருக்கிறது என்று நான் சாட்சி கொடுக்கிறபடினால் அது என்னை பகைக்கிறது. மனுஷியமாக நம்ம வாழ்ந்துட்டோம் அப்படின்னா உலகத்தோடு நம்ம காம்ப்ரமைஸ் பண்ணி போயிடலாம். அந்த உலகம் நம்ம என்றைக்குமே பகைக்காது. ஆனால் நம்ம உலகத்தில் வெளிச்சமாக நிற்கும் போது ஒரு நிறைய காரியங்கள் காம்ப்ரமைஸ் பண்ண மாட்டோம். எல்லா காரியங்களும் உலக பிரகாரமாக தீமை நிறைந்த ஒரு காரியமாக வருது அப்படின்னா அதில் நான் காம்ப்ரமைஸ் பண்ணாதனால அந்த உலகம் என்னை பகைக்கிற ஒரு இடத்துல தான் இருப்போம்.
அப்போ என்ன 8வது வசனத்தில் என்ன சொல்லுவார், நீங்கள் இந்த பண்டிகைக்கு போங்கள், என் வேலை இன்னும் வராதபடியால் நான் இந்த பண்டிகைக்கு இப்பொழுது போகிறதில்லை என்றார். அப்போ இவைகளை அவர்களுடனே சொல்லி பின்னும் கலிலேயாவிலே தங்கியிருந்தார் அப்படின்றது. அடுத்த வசனத்தில் பார்க்குறோம், அவருடைய சகோதரர் போன பின்பு அப்படின்னு சொல்லியிருக்கேன். அப்போ ஆண்டவர் வந்து என் நேரம் இன்னும் வரலான்னு சொன்னார். ஆனால் அந்த இடத்துல அவர் போக வேண்டியது ஆண்டவர் பிதாவின் சித்தமாக இருந்துச்சு. அவங்கள அனுப்பிட்டு பிதாவின் நேரம் வந்த உடனே அவர் என்ன பண்ணுறாரு, கிளம்புறாரு. அவங்கள அனுப்பின பிறகு தான் கிளம்புனாரு, போகலன்னு கிடையாது. எந்த யூதேயாவில் அவரை கொல்லணும்னு துடிச்சிட்டு இருக்கிற அந்த யூதர்கள் மத்தியில் தான் அவர் போகவும் செய்கிறார். அவங்க எல்லாம் கூடியிருக்கிற ஒரு பப்ளிக்கான ஒரு பிளேஸில் தான் அவர் போகிறதுக்கும் ஆயத்தமாக போகிறார். ஏன் பயந்துட்டே இருந்து இல்லை, முதல் வசனத்தில் படித்தது வந்து அவர் பயந்துட்டாங்க இல்லை, ஞானமான ஒரு செயலாக அப்போ இருந்தார். ஆனால் பிதாவின் நேரம் ஒன்று வரும்பொழுது, அவருடைய சித்தம் செய்யணும்னு ஒரு நேரம் வரும்பொழுது தைரியமாக போல்டாக அவர் போகிறார். அப்போ அவர் அங்கே போய் அந்த இடத்துல எல்லாருமே அங்கே நிறைய ஒரு கான்ட்ரரியாக டிஸ்கஷன்ஸ்லாம் நடக்குது. அப்போ 16வது வசனத்தில் நம்ம பார்க்குறோம், இயேசு அவர்களுக்கு பிரதியுத்தரமாக என் உபதேசம் என்னுடையதாக இராமல் என்னை அனுப்பினவருடையதாக இருக்கிறது. என் டாக்டரினை பற்றி சொல்கிறார். என்னுடைய டாக்டரின் என்னுடையது இல்லை, என்னை அனுப்பினவர்னு சொல்லி பிதாவார் சொல்கிறாரு. அவருடைய சித்தத்தின்படி செய்ய மனதுள்ளவன் எவனோ, இதுதான் வந்து தேவ சித்தம். அவர் மேலே கொண்டிருக்கிற அன்பின் நிமித்தம் தேவ சித்தம் செய்யணும்னு நம்ம நடக்கிறோம். அதில் இருக்கிற ஒரு மேன்மை என்னென்னா, அப்போ அதில் இந்த 17வது வசனத்தில் நம்ம பார்க்குறோம், அவருடைய சித்தத்தின்படி செய்ய மனதுள்ளவன் எவனோ அவன் இந்த உபதேசம் தேவனால் உண்டாயிருக்கிறதா நான் சுயமாய் பேசுகிறதா என்று அறிந்து கொள்ளுவான் அப்படின்னு சொல்கிறார். இங்கிலீஷ்லேயும் அழகாக போட்டிருக்கு, இஃப் எனி ஒன் வில்ஸ் டு டூ ஹிஸ் வில் he shall know concerning the doctrine whether it is from God or whether I speak on my own authority ன்னு சொல்கிறார். அப்போ நம்ம பிதாவின் சித்தம் செய்யணும்னு சொல்லி நம்ம வாஞ்சையில் அந்த பாதையில் நடந்துட்டு இருக்கிற நமக்கு வந்து சில சமயம் இந்த வார்த்தையின்படி என்ன பண்ணணும்னு கூட தெரியாது. ஆனால் அப்படி செய்கிற நமக்கோ அந்த டாக்டரின் பிதாவிலிருந்து இந்த வழியில் இதுதான் சரி, எது தவறு, நான் நடக்கும் பாதை இதில் எது கரெக்டு எது தவறு அப்படின்னு சொல்லி ஒரு சில வசனம் கூட நமக்கு தெரியாமல் இருக்கலாம். ஆனால் என் ஜீவனில் நான் அதை அவர் சித்தம் செய்யணுன்ற ஒரு ஆசையை நான் வச்சிருக்கிறது நிமித்தம் என் வாழ்க்கையில் அவர் சித்தத்தை செய்கிறதுபடியாகவும் அவருடைய உபதேசத்தை நான் புரிஞ்சு கொள்ளும்படியாகவும் இது பிதாவின் இடத்துலேருந்து வந்த ஒரு உபதேசம் அப்படின்னு நான் புரிஞ்சு கொள்ளும்படியாகவும் ஒரு நிதானிக்கக்கூடிய ஒரு டிசைன்மெண்ட்டை நமக்கு கர்த்தர் கொடுப்பார். இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையில் இருக்கும்போது இப்போ சகோதரர்களை அனுப்பிச்சு வச்சார். அப்போ ஆண்டவர் போகாமல் இருந்தார், போக தான் செஞ்சார். நம்ம ஒரு சில சமயம் நம்ம சூழ்நிலையில் டிலே ஆகலாம் சில காரியங்கள். நம்ம ஆண்டவர் சித்தம்னு காத்திருக்கும் பொழுது டிலே ஆகும்போது டக்குன்னு ஒரு எமோஷனலாக ஒரு டெசிஷன், ஆண்டவர் எதுவுமே கிரியேட் செய்கிறது போல் இல்லையே அப்படின்னு சொல்லி நான் எமோஷனலாக ஒரு டிசைட் பண்ணக்கூடிய ஒரு இடத்துல நம்ம போயிடாமல் கர்த்தர் ஏற்ற நேரத்தில் அனுப்புவார். அவர் அனுப்புனார்னா எல்லாத்தையும் பெர்ஃபெக்டாக செய்வார். எப்படி வந்து ஆண்டவர் அனுப்புகிற அந்த பேதுருவை போய் ஃபஸ்ட்டு சந்திக்க போகிற ஒரு நாளில் ஆச்சரியமான ஒரு காரியத்தை நம்ம பார்க்குறோம். அவன் வந்து நைட்டு ஃபுல்லாக அங்கே போய் மீன் பிடிக்க போய் கஷ்டப்பட்டுட்டு வரான். அவன் வந்துட்டு ஒன்றும் கிடைக்கலாண்டவரே, நைட்டு ஃபுல்லாக பார்த்துட்டோம் அப்படின்னு சொல்லும் பொழுது ஆண்டவர் நமக்கு அவ்வளோ நேரம் டைம் போயிட்டு அவன் வேஸ்ட் பண்ணி முடிஞ்சுட்டு வந்துட்டான். இப்போ சொல்கிறாரு, நீ இந்த கரையில் போடுன்னு சொல்கிறாரு. நீங்கள் சொல்கிறதுனால நான் போடுறேன் அப்படின்னு சொல்கிறான். அவ்வளோ எளிதாக நான் இனி எங்கே ஆண்டவர் சித்தம் செய்கிறது, எவ்வளோ நாள் ஆயிடுச்சு, திரும்பி நாள் கடலுக்குள்ளெல்லாம் போக முடியாதுன்னு நினப்பு வந்துட்டு இருக்கும்போது ஆண்டவர் என்ன செய்கிறாருன்னா, இந்த கரையிலே உனக்கு மீன் அவ்வளோ 2 படகு நிரம்பும்படியாக மீனை வந்து பிடிக்கும்படியாக செஞ்சிருவார். ஸோ இப்போ ஆண்டவருடைய வழியில் நம்ம அப்படியே கவனித்து பார்த்தோம் அப்படின்னா என்றைக்குமே வந்து அவர் ஏற்ற நேரத்தில் ஷார்ப்பான டைமில் பெர்ஃபெக்டாக செய்யக்கூடிய நம்முடைய ஆண்டவர். அதில் நம்ம ஆண்டவருடைய அறிந்து கொள்ள இந்த தேஷல் நோ த டாக்டரின் படிக்கிறோம்ல, அவர் சித்தம் செய்யணும்னு நடக்கிற நாம் வந்து அவர் அறிந்து கொள்வோம். அவர் எல்லாத்தையும் கண்டிப்பாக செய்வார், எந்த நேரத்தையும் என்னால் செய்வார். என் நாவிலேருந்து எப்படி வந்து ஆபிரகாம் குறித்து நம்ம படிக்கும்போது அந்த இவங்க வந்து சாரால் வந்து ஒரு இடத்துல எமோஷனலாக பேசிடுவாங்க, எமோஷனலாக கம்ப்ளைண்ட் பண்ணிடுவாங்க ஆண்டவரை குறித்து. சொல்லும் போது ஆண்டவர் என்னுடைய கற்பத்தை தான் அடைச்சிட்டார்ல, அதனால் நீங்கள் வந்து ஆகாரை வந்து அந்த அடிமை பெண்ணை வந்து எடுத்துக்கோங்க அப்படின்னு அவங்க மூலமாக வந்து நமக்கு சந்ததி வரட்டுன்றது போல் அவங்கள வந்து ஒரு எமோஷனலாக ஒரு டெசிஷன் எடுக்கும்படியாகவும் ஆபிரகாமும் அதுக்கு விழுந்து அந்த தவறான ஒரு டெசிஷன் எடுக்கும்படியாக ஒரு இடத்துலையும் போயிடுவாங்க. ஆனால் ஆண்டவர் என்ன அந்த அவர் செய்யாத இருந்தாலும் கரெக்டான டைம் 100 வயசானாலும் அந்த டைமில் அவருன்னு வச்சிருந்த பிளான் படி ஏற்ற நேரத்தில் அதை பெர்ஃபெக்டாக செஞ்சார். அந்த எமோஷனலான டெசிஷன் எடுத்தது நிமித்தம் நிறைய வந்து ஒரு கான்ஃப்ளிக்ட்டும் அவங்க லைஃப்பில் நிறைய காரியங்கள் வந்துச்சு. இப்போ வரைக்கும் அந்த ஒரு இந்த இஸ்ரேல் ஹமாஸ்னு ஒரு போரெலாம் கேள்விப்படுறது எல்லாமே வந்து அந்த வித்துலேருந்து ஆரம்பித்து வந்தது தான் இப்போ வரைக்கும் இழுத்துட்டுருக்கு. ஸோ அப்போ எமோஷனலாக ஆண்டவர் டைமுக்காக காத்திருக்கிற நம்ம ஒரு சில காரியங்கள் வெயிட் பண்ணுறோம், ஒரு சில காரியங்கள் ஆண்டவர் சித்தத்தின்படி அறிந்து கொள்ளணும் அப்படின்னு இருக்கும் பொழுது ஆண்டவர் நான் ஒரு தடவை ஜோம் பண்ணிட்டு வந்தேன், ஆண்டவர் சித்தம் என்னன்னு சரியாக தெரியல, அதனால் நான் என்ன நாள் பண்ண போகிறேன்னு போகலை. அவர் பிதாவின் சித்தம் அறிந்து கொள்ளும்படி நான் 3 தடவை நான் போவேன், 3 தடவை போனாலும் பரவாயில்ல, இதுக்கு மேலே எத்தனை தடவை நான் போயிருந்தாலும் பரவாயில்லன்னு தான் போயிருப்பார். ஆனால் தேவனோ அந்த 3வது முறை அவர் போகும் பொழுது அவர் சித்தத்தை என்னவென்று தெளிவாக காண்பித்து தூதர்களை அனுப்பி அவரை வந்து சர்வ் பண்ணும்படியாக அவர் அனுப்புகிறார். ஸோ ஆண்டவருடைய வழியில் என்றைக்குமே வந்து டைம் இஸ் பெஸ்ட். அவருடைய பிளான் எல்லாமே பெஸ்ட், எல்லாமே ஏற்ற நேரத்தில் பெர்ஃபெக்டாக நடக்கும். எல்லா காரியங்களையும் ஆண்டவர் அழகாக நடத்துவார்.
அப்போ நம்மளுடைய மனதில் நானே இது செஞ்சிடலாம் இப்போ நம்ம படித்தது போல் இந்த சகோதரர்கள் மனுஷியமாக பேசுகிற காரியங்களை பார்த்தோம் அப்படின்னா, மனுஷியமாக இருக்கிறவன் உங்களை நீங்களே டிஸ்ப்ளே பண்ணிக்கோங்கன்னு சொல்லுவாங்க. ஆண்டவர் சொல்கிறாரு, உங்கள் டைம் எப்பயுமே ரெடியாக தான் இருக்குது உங்களுக்கு அப்படின்னு சொல்கிறாரு. ஏன்னா அவங்க ஆண்டவர் சித்தம் செய்கிறது அதெல்லாம் நமக்கு தேவை கிடையாது. என் வாழ்க்கை நான் சந்தோஷமாக இருந்தால் போதும், எனக்கு தோன்றதை நான் செஞ்சால் போதும் அப்படின்னு சொல்லிட்டு வாழ்கிற ஒரு வாழ்க்கைகளில் பிதாவின் சித்தத்தையே உணவாக கொண்டு வாழ்ந்திருந்த ஆண்டவர் டைமுக்காக காத்திருந்தார். ஏன் இந்த இடத்துக்கு அவங்க சகோதரர்கள் போகிறதுக்கு முன்னாடி கூட போயிருந்திருக்கலாம், அவர் அதில் போராட்டினாலும் போயிருந்திருக்கலாம். ஆனால் போராடினாலும் கண்டிப்பாக போக வேண்டிய நேரத்தில் கரெக்டான தேவன் அவரை அனுப்பி அவ்வளோ பேர் மத்தியிலையும் நடுவில் நிற்பார். இந்த இதில் தொடர்ந்து படித்தோம்னா நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான காரியங்கள்லாம் இருக்கும். அதாவது அவ்வளோ நேரம் அவரை வந்து கொல்லணும் துடிச்சிட்டு இருந்தவங்க அவர் அவ்வளோ போல்டாக பேசும்பொழுது அவர் மேலே கை வைக்கவே முடியலன்னு சொல்லியிருக்கோம். ஏன்னா அவர் நேரம் இன்னும் வரவில்லை அப்படின்னு சொல்லி அந்த அடுத்து தொடர்ந்து படிக்கும்போது இதே அதிகாரத்தில் இருக்கும். அவர் நேரம் இன்னும் வராதனால அவர் மேலே கை வைக்கலை அப்படின்னு சொல்லியிருக்கோம். அப்போ எல்லா காரியங்களையும் கர்த்தருடைய சித்தத்திற்குள்ளார இருக்கும் பொழுது ஆண்டவர் மீதி காரியங்களை பாதுகாத்துக்குவார். எல்லா செக்யூரிட்டி அவர் டைம் வரும்போது தான் அவரை வந்து எல்லாரும் முன்னாடியும் சிலுவையில் அறையும்படி ஒரு டைம் வந்துச்சு. அந்த டைமில் அவர் ஒப்பு கொடுத்தார் பிதா. அதுக்கு முன்னாடி யாரையுமே எந்த சூழ்நிலையிலையும் அவர் அனுமதிக்கவே இல்லை. ஏன் மலையிலேருந்து தள்ளி விடணும்னு போகும்போது கூட அவ்வளோ பேர் ஊடால தைரியமாக முன்னால் புகுந்து போகிறாரு. தள்ளணும்னு வரவங்களுக்கு முன்னாடி இப்படி புகுந்துட்டு போக முடியுமா? ஆனால் அப்படி தான் தேவ சித்தம் செய்கிறவங்களுடைய போல்ட்னஸ், கர்த்தருடைய செக்யூரிட்டி என்றைக்குமே அவங்க எப்பயுமே இருக்கும். ஸோ இப்படி இருக்க நம்ம யாக்கோபு எழுதின நிருபத்தில் 4வது அதிகாரம், யாக்கோபு 4வது அதிகாரம் 13வது வசனம். மேலும் நாங்கள் இன்றைக்கு அல்லது நாளைக்கு இன்ன பட்டணத்திற்கு போய் அங்கே ஒரு வருஷம் தங்கி வியாபாரம் செய்து சம்பாத்தியம் பண்ணுவோம் என்கிறவர்களே கேளுங்கள் அப்படின்னு சொல்லி இப்படிப்பட்ட பேச்சு பேசிகிட்டு இருக்கவங்கள நீங்கள் கேளுங்கன்னு சொல்லி அவங்களுக்கு ஒரு புத்திமதியை சொல்லுகிறார். ஆவியானவர் யாக்கோபின் மூலமாக இந்த இடத்துல எழுதுகிறார். என்னென்னா, நாளைக்கு நடப்பது உங்களுக்கு தெரியாதே, உங்கள் ஜீவன் எப்படிப்பட்டதுன்னு கேட்குறாரு அவரே. கொஞ்சம் காலம் தோன்றி பின்பு தோன்றாமற் போகிற புகையை போல் இருக்கிறதே அப்படின்னு சொல்கிறார். வேப்பர்னு சொல்கிறார். வேப்பர்ன்றது ஒரு மேலே வந்து கொஞ்சம் நேரம் நம்ம ஆவியிலேருந்து வரக்கூடிய ஒரு தண்ணி, அது அப்படியே கொஞ்சம் நேரத்தில் காணாமல் போயிடும். இப்படிப்பட்ட வாழ்க்கை இருக்குது. நாளைக்கு நம்ம இருப்போமான்னு கூட தெரியாது, நாளைக்கு என்ன நடக்கும்னு கூட உனக்கு தெரியாது. இப்படி இருக்க ஆதலால் ஆண்டவர் சித்தம் நீங்கள் எப்படி பேசணும், இப்படிப்பட்ட உங்கள் வாழ்க்கை இப்படி தான் இருக்கிறதுனால நீ எப்படி பேசணுன்றதையும் இங்கே சொல்கிறார். ஆதலால் ஆண்டவருக்கு சித்தமானால் நாங்களும் உயிரோடு இருந்தால் இன்னின்னதை செய்வோம் என்று சொல்ல வேண்டும் அப்படின்னு சொல்கிறார். ஸோ ஏதோ ஒரு காரியம் நமக்கு ஒரு உந்துதல் இருந்தாலுமே இது பிதாவின் சித்தமாக இருந்தால் இந்த காரியத்தை நான் செய்வேன். இஃப் த லார்ட் வில்ஸ் வி ஷால் லிவ் அண்ட் டூ திஸ் ஆர் தட். நம்ம வாழ்வதே நமக்கு தெரியாத ஒரு இடத்துல இருக்கும் பொழுது நான் இதை பண்ணிடுவேன் அதை பண்ணிடுவேன்னு நினச்சிட்டு இருக்கிற ஒரு காரியத்தை அடுத்த வசனத்தில் என்னென்னு சொல்கிறாருன்னா, இப்பொழுது நீங்கள் வீம்புகளில் மேன்மை பாராட்டுகிறீர்கள், இப்படிப்பட்ட மேன்மை பாராட்டல் யாவும் பொல்லாங்காய் இருக்கிறது அப்படின்னு சொல்கிறார். அதை வந்து இங்கிலீஷில் வந்து பட் நவ் யூ போஸ்ட் இன் யுவர் அரகன்ஸ்னு சொல்கிறார். அது வந்து அவர் அரகன்ஸ்னே சொல்கிறார். இப்படிப்பட்ட ஒரு காரியத்தை பிதாவின் சித்தமோ எதையுமே நான் வந்து மேற்கொண்டு செய்யாமல் நான் வந்து என் இஷ்டத்துக்கு நான் செய்வேன் அப்படின்ற ஒரு எண்ணத்தை வச்சிருக்கிறத வந்து அது அரகன்ஸ்னே சொல்லி ஆல் சச் போஸ்டிங் இஸ் ஈவில்னு சொல்கிறாரு. இந்த வசனத்தை இந்த புஸ்தகத்தை எழுதுனது யாருன்னு பார்த்தீங்கன்னா யாக்கோபு. இந்த யாக்கோபு யார்? இயேசுடைய சகோதரன். இந்த சகோதரர் தான் அந்த இடத்துல சகோதரர்கள்னு இங்கிலீஷில் படிக்கிறோம். அதே சகோதரர்கள் மத்தியில் இருந்த இதே சகோதரர் தான் அந்த இடத்துல சொன்னார், நீங்கள் போங்க உங்கள் இஷ்டத்துக்கு செய்யுங்க, எல்லாரும் டிஸ்பிளே பண்ணுங்கன்னு சொல்கிறாரு. ஆண்டவர் பதில் இவங்களை வந்து உங்கள் டைம் எப்பயுமே ரெடியாக இருக்குன்னு சொன்ன அந்த ஆண்டவர் இப்போ ஹீ இஸ் அ பிலீவர். இவர் ஆண்டவர் இந்த அதிகாரத்தை ஸ்டார்ட் பண்ணும் போதே பாண்ட் சர்வெண்ட் ஆஃப் காட் அப்படின்னு சொல்லி தான் ஆரம்பிப்பார். அதிகாரத்தில் வசனத்திலே பார்த்தோம்னா பாண்ட் சர்வெண்ட் ஆஃப் காட் அண்ட் ஆஃப் த லார்ட் ஜீசஸ் கிரைஸ்ட், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துன்னு சொல்லி தான் அந்த இடத்தை ஆரம்பிப்பார். இப்படிப்பட்ட சகோதரர் இப்படிப்பட்ட ஒரு லைஃபை இப்படிப்பட்ட ஒரு சத்தியத்தை அவர் கற்றுக்கொண்டார். இந்த கற்றுக்கொண்டது நிமித்தம் இது எவ்வளோ அரகன்ஸ்ன்றதையும் அவர் கண்டு மனம் திரும்பின நிமித்தம் பிறருக்கும் அவர் இவர் மூலமாக இந்த வார்த்தையை வேதத்தில் எழுதும்படியாக பரிசுத்த ஆவியானவர் உந்தி இருக்கிறது நிமித்தம் அவர் எழுதியிருக்கிறார். அப்போ நம்ம வாழ்க்கையில் எந்த சூழ்நிலையிலையும் எமோஷனல் டெசிஷன்ஸ், எமோஷனலாக ஒன்று செய்கிறது இல்லை நானே இது செஞ்சிருவேன் அப்படின்னு சொல்கிறதோ, கர்த்தரின் சித்தம் இன்னதென்று அறிந்து கொள்ளாமல் கர்த்தரின் சித்தம் இன்னதாக இருந்தாலும் நான் இதை செய்வேன்னு சொல்கிறது தான் ஒரு தாழ்மை. இதுக்கு அப்பாற்பட்டு இருக்கிற எல்லாமே ஒரு அரகன்ஸ் அப்படின்ற ஒரு காரியத்தையும் இந்த பிதாவின் சித்தத்துக்கு உள்ளார இருக்கும் பொழுது தே ஷால் நோ த டாக்ட்ரின். அவருடைய சித்தத்தை செய்யணும்னு நினைக்கிறவங்க வந்து அவருடைய உபதேசத்தை அறிந்திருப்பாங்க. இது செய்வார் கர்த்தர், ஏற்ற நேரத்தில் செய்வார், அவர் வழிநடத்தல் என்னன்றது கிளியராக புரிஞ்சிருப்பாங்க. அந்த அப்படிப்பட்ட ஒரு டிசர்ன்மெண்ட் அவங்க லைஃப்பில் எல்லாருக்குமே இருக்கும். இப்படிப்பட்ட ஒரு டிசர்ன்மெண்ட்டை நம்ம எல்லாருமே பெற்றுக்கொண்டு பிதாவின் சித்தம் செய்வது
இயேசு உணவாய் கொண்டிருந்தது போல நாம் எல்லோருமே அதையே உணவாய் கொண்டு நான் செய்கிறத செய்வேன், கர்த்தருக்கு சித்தமாக இருந்தால் தடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொல்கிறதெல்லாம் வி ஷுட் நெவர் சே தட். அப்படி சொல்கிறதோ, நான் செய்கிறதெல்லாம் எனக்கு தோன்றதெல்லாம் நான் செஞ்சுட்டே இருப்பேன், அவர் சித்தமாக இருந்தால் அவர் தடுத்துக்கிட்டோம், அவர் நிப்பாட்டட்டும் அப்படின்னு சொல்கிறது இல்லை. பிதா சித்தம் இதுதானா அறிந்து தன் எல்லையாக இருக்கட்டும், தன் குடியிருப்பின் எல்லையாக இருக்கட்டும், தன் வேலையாக இருக்கட்டும், எல்லா சூழ்நிலையிலையும் இருக்கட்டுமே, எல்லா டெசிஷன்ஸ்லையுமே பிதாவின் சித்தம் இன்னதென்று தெளிவாய் அறிந்து அதில் நடப்பது தான் நம்ம உணவாக நம்ம ஒவ்வொருவருக்கும் இருக்க வேண்டும். இப்படிப்பட்ட வாஞ்சையை கொண்டிருக்கிற நமக்கு உபதேசம், தேவனுடைய உபதேசம், பிதாவின் உபதேசம் நமக்கு என்னன்றது தெரியும். இதே ஷால் நோன்னு சொல்லி ஆண்டவர் சொன்னார் அந்த யோவான் 7ஆம் அதிகாரத்தில். நம்ம இன்னதென்று அறிந்து தெளிந்த புத்தியோடு இந்த பூமியில் நம்ம நடப்போம். இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை நம்ம எல்லோரும் வாழ்றதுக்கு ஆண்டவர் உதவி செய்வாராக. ஆமென். தேவன் பேசின அவருடைய ஜீவனுள்ள வார்த்தைகளுக்காக நான் தேவனுக்கு நன்றி செலுத்துகிறேன். சபையிலே கேட்ட ஒரு பகுதி அந்த என்னை ஆசீர்வதித்திருக்கிறது. அதாவது அந்த இயேசு கிறிஸ்து அந்த கல்யாண வீட்டிலே அற்புதம் செய்ய, அந்த முதல் அற்புதம் செய்கிற அந்த பகுதியை குறித்து சபையிலே பிரதர் அதை ஷேர் பண்ண ஒரு பகுதி. அந்த 6 கற்சாடிகளை அவர்கள் அங்கே வைத்திருப்பார்கள். அங்கே ரசம் குறைபடும் பொழுது நீங்கள் இந்த கற்சாடிகளை எல்லாம் தண்ணீரினால் நிரப்புங்கள் என்று ஆண்டவர் சொல்லுவார். அப்போது அவர்கள் ஒவ்வொரு கற்சாடியையும் நிரப்பி வரும்போதும் அந்த கடைசியான கற்சாடி நிரம்பி அது அந்த கரெக்டான இடத்தில் 6வது கற்சாடி முழுவதும் நிரம்புகிற நேரத்தில் அது ரசமாக மாறுகிற அந்த அற்புதம் நடைபெறும். அதுபோல் நம்முடைய வாழ்க்கையிலையும் ஒன்றும் நடக்காதது போலவோ, சில காரியங்கள் தாமதமாவது போலவோ இருக்கிற நிலை என்று வரும்போது, தேவன் ஒன்றும் செய்யவில்லை என்று ஒரு தவறான ஒரு கண்ணோட்டத்துக்கோ, ஒரு தவறான நாம் கேட்டது போல ஒரு எமோஷனல் டெசிஷன் என்று நாம் வழிமாறி செல்லுகிற ஒரு இடத்திற்கோ சென்று விடுகிற ஒரு அபாயம் ஏற்பட்டுவிடும். ஆனால் அங்கே உண்மை என்னவென்றால், அங்கே கண்டிப்பாக தேவன் கிரியை செய்து கொண்டிருக்கிறார். அங்கே ஒவ்வொரு கற்சாடிகளாக நிரம்பி கொண்டிருக்கிறது. அந்த ஏற்ற தேவனுடைய வேலை என்று வரும்போது தேவன் அந்த கற்சாடியிலே இருக்கிற அந்த தண்ணீரை அவர் ரசமாய், அது போன்ற ஒரு சுவையுள்ள ஒரு ரசத்தை யாருமே பருகினதில்லை என்று அந்த விருந்திலே அநேகர் சந்தோஷப்பட்டது போல ஒரு ஆச்சரியமான ஒரு சந்தோஷத்தை, ஒன்றுமே இல்லாத அந்த சூழ்நிலையிலையும் ஒரு ரசத்தை உண்டு பண்ணது போல தேவன் நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு ஆச்சரியமான அற்புதத்தை கண்டிப்பாக நம்முடைய வாழ்க்கையிலே செய்வார். தேவ சித்தம் செய்து வாழ்கிற ஒரு வாழ்க்கையிலே அப்படிப்பட்ட ஒரு ரசத்தை பருகுகிற ஒரு வாழ்க்கையாக தேவன் நம்முடைய வாழ்க்கையை வைத்திருப்பார். எனவே அந்த ஒரு வாழ்க்கையை விட்டு எப்போதும் வழி விலகி விடாமல், எப்போதும் அவருடைய வேலைக்கு காத்திருந்து அவர் செய்கிற கிரியைக்கு முழுவதுமாக என்னை ஒப்பு கொடுத்து வாழ விரும்புகிறேன். தேவன் அப்படி வாழ உதவி செய்வார்னு நான் நம்பிக்கை கேடுகிறேன். ஆமாம். தேவன் சபையில் பேசின ஜீவனுள்ள வார்த்தைகளுக்கு அவருக்கு நன்றி செலுத்துகிறேன். தேவன் அன்புள்ள தகப்பனாக இருக்கிறார். அவர் ஞானமுள்ளவராக இருக்கிறார். நம்முடைய சகல காரியத்தையும் அவர் ஊடுருவ அறிந்திருக்கிறார். நம் சபையின் ஒவ்வொரு நோக்கத்தையும், இருதயத்தின் பாரங்களை, எண்ணங்களையும் அவர் அறிந்திருக்கிறார். இந்த சூழ்நிலையிலே நான் என்ன செய்ய போகிறேன், எனக்கு வழி தெரியவில்லையே, இதை நான் எப்படி சமாளிக்கப் போகிறேன், நான் தடுமாறி கொண்டிருக்கிறேனே, நான் துன்பத்தின் பாதையிலே நான் போய் கொண்டிருக்கிறேனே அப்படின்னு சொல்லியிருக்கும்போது, நான் கைவிடப்பட்ட நிலையில் இருக்கிற உபத்திரன் வழியாக போய் கொண்டிருக்கேன்னு இருக்கும்போது எனக்கு ஒன்றுமே தெரில அப்படின்னு சொல்லும்போது, இந்த சங்கீத புஸ்தகம் 25:9 போடப்பட்டிருக்க அந்த வசனத்தின்படி கர்த்தருக்கு நம்ம பயந்து நடக்கும்போது அவர் நம்ம இடத்துல அவர் பேசுவார். தேவனுக்கு சுத்தமான வழிகளை அவர் மெல்ல மெல்ல என்ன செய்வார், தன் வழிகளை அவர் திறந்து காட்டுவார். தேவன் அவர் உண்மையிலவராக இருக்கிறார். கடவுளுக்கு பயந்து அவருக்கு நம்ம கீழ்ப்படியும் போது அவர் என்ன செய்வார்னு சொன்னாக்கா, தன் வழியை பாதையை அவர் கொஞ்சம் திறந்து காட்டுவார். நீ இந்த வழியில் நடந்து வா, நீ இந்த காரியங்களை நீ செய் அப்படின்னு சொல்லி செய்வார். இங்கே பத்மதீவில் யோவான் அப்படி தான் அவர் இருந்தார். 1 யோவான் புஸ்தகம் 15 16 வசனம், அவருடைய பாதங்களை உலைக்களத்திலே காய்ந்த பிரகாசமான வெண்கலம் போல் இருந்தது. அவருடைய சத்த பெருவிலை இரைச்சலை போல இருந்தது. தமது வழக்கரத்தை 7 நட்சத்திரங்களை ஏந்தி கொண்டிருந்தார். அவர் வாயிலிருந்து இருபுறம் பட்டயம் புறப்பட்டது. அவருடைய முகம் வல்லமையாய் பிரகாசிக்கிற சூரியனை போல இருந்தது.
நான் அவரை கண்டபோது செத்தவனைப் போல விழுந்தேன். அப்போ என்னுடைய வழிகள் தேவனுடைய வழிகள் அல்ல, என்னுடைய நினைவு தேவனுடைய நினைவில். ஆண்டவரே, உம்முடைய சித்தத்தின்படி செய்ய மனதுள்ளவன் அவரிடத்தில் வருகிறான். அப்படி தன்னுடைய சித்தத்தை ஒருத்தன் செய்யணும்னு சொன்னால் அவன் தன் வழியிலே போகிறான். எனக்குன்னு ஒரு கோபுரத்தை கட்டணும், நான் எனக்காக நான் வாழணும், என்னுடைய சுய சித்தத்தை நான் செய்யணும், என்னுடைய இஷ்டப்படி வாழணும் அப்படின்னு சொல்லி யார் நினைக்கிறாங்களோ அவங்க தேவன் இல்லாமல் அவங்க சொந்த வழியில் போகிறாங்க. ஆண்டவரே, உங்களுடைய சித்தத்தை நான் இன்றைக்கி நான் செய்ய விரும்புகிறேன் ஆண்டவரேன்னு சொல்கிறவங்க தேவன்கிட்ட வருவாங்க. அப்போ தேவன்கிட்ட வந்து இதோட வார்த்தை கேட்பாங்க. பேதுரு அப்படி தான் என்ன செய்கிறாரு, அவர் அந்த படகுல வந்து ஆண்டவர் வந்து உட்காந்துருக்கும்போது அவர் பிரசங்கம் பண்ணிட்டு இருக்காரு. சொந்த பலத்தினால் அவர் என்ன செய்கிறாரு, ராவு முழுவதும் அவர் வலையை போட்டுக்கிட்டு இருக்காரு. ஆனால் இயேசு தான் அங்கே இருக்கிறாருன்னு சொல்லி அவருக்கு இயேசு தன்னோடு இருக்கிறாருன்னு சொல்லி அந்த வழியே தெரியல. ஐயரே, ராவு முழுவதும் நாங்கள் பிரயாசப்பட்டு நாங்கள் என்ன செய்ய வருத்தப்படுறோம், ஆனால் நீர் சொன்ன அந்த வார்த்தையின்படி நாங்கள் என்ன செய்கிறோம், வலையை போடுறோம் அப்படின்னு சொன்ன உடனே போட்ட உடனேயும் அடுத்த படகு என்ன செஞ்சிச்சு, நிறந்துச்சு. அப்போ தேவனுக்கு ஒருத்தன் பயந்து ஒருத்தன் கீழ்ப்படிந்து அவருடைய வசனத்தை ஆவலோடு கேட்டு வாழ்கிற ஒரு மனுஷனுக்கு தன் வழியை போதிக்கிறார். தாழ்மையிலவனுக்கு அவர் என்ன செய்கிறாரு, தம்முடைய கிருபையை என்ன செய்கிறாரு, அள்ளி கொடுக்குறாரு. யாக்கோபுல கேட்டது போல் நீங்கள் ஒரு பட்டணத்தில் போய் வியாபாரம் செய்கிறவன்னு சொல்கிறேன்னு கேளுங்கள், அப்போ என்னால் முடியும் அப்படின்னு சொல்லி அவர் தன்னை குறித்து நம்பி தன்னுடைய சுயத்தினால் அவர் என்ன செய்கிறாரு, ஒரு காரியத்தை செய்ய முடியும்னு சொல்லி வீம்புகளில் வந்து அவர் பெருமை பாராட்டுறாரு. ஆனால் இல்லை ஆண்டவரே, ஆண்டவரே நீங்கள் முந்தினவரும் பிந்தினவருமா இருக்கிறவங்க அப்படின்னு சொல்லி ஆண்டோடைய சமூகத்தில் வந்து விழுந்து தேவனுடைய வழிகளை வந்து அவங்க தேடும்போது தேவன் என்ன செய்கிறாரு, நானே இல்லாமல் இருக்கிறேன்னு சொல்லி ஆண்டவர் அங்கே வராரு. சங்கீதம் 95:11 படிக்கும்போது அவன் என்னிடத்தில் வாஞ்சியாக இருக்கிறபடியினால் அவனை விடுவிப்பேன். ஆண்டவரையே தன் நம்பிக்கையாக, ஆண்டவரையே எல்லாமாக, அவரே என் பங்காக பெற்றிருக்கும்போது அண்ட சராசரங்களை படி அவனோட வாழ்க்கையில் சகலவித காரியத்தை எல்லா பகுதியில், எல்லா ஏரியாவில், எல்லா சூழ்நிலையும் ஆண்டவரை குறுக்கிட்டு அவனுக்கு சகல காரியத்திலையும் அவன் பக்கமாக தேவன் ஜெயமாய் கொடுக்கிறார். ஒவ்வொரு சூழ்நிலையும் ஜெயங்கொண்டு 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 ஜெயண்டு ஜெயண்டு வரும்போது ஆண்டவர் என்ன செய்கிறார், அந்த ஜெயமிடக்கூடிய ஆண்டவர் இந்த 7 சபைக்கு கொடுத்தது போல் அவர் என்ன செய்கிறாரு, எல்லா ஜெய வாழ்க்கையும் அவர் கொடுத்து ஒரு கண்மணி போல் என்ன செய்கிறாரு, நம்மை பாதுகாக்கிறார். தேவன் வந்து என்னை எப்படி பார்க்குறாருன்னு சொன்னாக்கா, அவர் கண்மணி போல் என்னை பார்க்குறாரு. என்னை தொட்டாக்கா கண்மணி தொட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அப்போ ஒரு நாள் நம்ம வந்து தேவனுக்கு பிரியமாக வாழும்போது நம்மளோட வாழ்க்கையில் தேவனுடைய அனுமதி இல்லாமல் நம்ம வாழ்க்கையில் எதுவுமே வராது. சகலமும் தேவனாலே நமக்கு வருகிறது. நான் மட்டும் தேவனுக்கு பயந்து அவர் கற்பனைக்கு நான் கீழ்ப்படியணும், அவருக்கு பயந்து வாழணும். அப்படி வாழும்போது அவருடைய சித்தத்தை என்னால் தொடர்ந்து நான் செய்ய முடியும். கொஞ்சம் கொஞ்சமாக என்ன செய்வார், அவர் வழியை திறந்து காட்டுவார். சகலமும் அவரே நன்மைக்கென்று செய்வார். ஆமேன். தேவன் தந்த வார்த்தைகளுக்காக நான் நன்றி செலுத்துகிறேன். விசுவாசிக்கிறவன் பதறானா? அப்போ நம்ம இந்த வாழ்க்கை தேவனுக்கு முன்பாக வாழக்கூடிய வாழ்க்கை. இயேசு ஆண்டவர் சொன்னார், என்னை விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் அவன் பிழைப்பான். அப்போ ஆண்டவரை நாம் விசுவாசிக்கும்போது மரித்தாலும் நாம் மீண்டும் பிழைப்போம். தேவன் அவர் விசுவாசமுள்ள வார்த்தைகளை எனக்கு தந்து அவரே வழி நடத்தி வருவதற்காகவும் நான் நன்றி செலுத்துகிறேன். அவரை எந்த நிலையிலும் வந்தாலும் அவரை நாம் சோதித்திடக்கூடாது. அப்படி தேவன் அந்த விசுவாசத்தில், அந்த உயிருள்ள விசுவாசத்தின்படி என்னை நடத்துவார்னு நான் விசுவாசிக்கிறேன். அவரே இந்த உலகத்தில் வழியும் சத்தியமும் ஜீவனுமாக இருக்கிறார். அப்படி நம்ம ஆண்டவரை விசுவாசித்து இருக்கும்போது கண்டிப்பாக அவர் வழியை விட்டு நம் விலகாதபடி அவர் வழியிலே நம்ம நடத்துவார். அவர் சத்தியத்தை, அவரே சத்தியமாக இருக்கனால அவர் சத்தியத்தை நம்மளுக்கு போதித்து அந்த சத்தியத்தின் பாதையிலே நம்மளை நடத்துவார். அப்படி ஆண்டவரை அந்த விசுவாசம் என்பது ஒரு உயிர் மூச்சுமாய் தான். இந்த உயிர் போயிடுச்சுன்னா இந்த சரீரம் வந்து செத்தது போல தான். அப்போ ஆண்டவர் மேலே வைத்திருக்கிற அந்த விசுவாசத்தையும் அந்த அன்பிலையும், அந்த விசுவாசம், நம்பிக்கை, அன்பு, அந்த மூன்றிலையும் நம்ம வளர வேண்டும். தேவன் அப்படியாய் நடத்தி வருவதற்காகவும் நான் நன்றி செலுத்துகிறேன். இன்னமும் உள்ளான மனிதன் ஒவ்வொரு நாளும் பலப்பட வேண்டும். புறம்பான மனிதன் அழிய வேண்டும்.
ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் எனக்கு கிருபையை தந்து அந்த உள்ளான மனிதன் பலப்பட்டு புறமான மனிதன் அழிந்து நாளுக்கு நாளும் பிதா சித்தம் செய்ய தேவன் எனக்கு கிருபை செய்வான்னு நான் விசுவாசிக்கிறேன். ஆமென். தேவனுடைய சித்தம் செய்வது என்பது நான் ரட்சிக்கப்பட்ட நாட்கள்லேருந்து எனக்கு தெரிஞ்ச கொஞ்சம் கிறிஸ்துவ இதை வச்சு எல்லா சூழ்நிலையிலும் தேவன் இதில் என்ன பண்ணியிருப்பார் அப்படின்னு கொஞ்சம் கொஞ்சமாக ஜெபம் பண்ணி நிறைய முடிவுகள் எடுத்திருக்கேன். அதை எடுத்தபோது ரொம்ப சந்தோஷமாக தான் எடுத்தேன். நான் எந்த முடிவும் வருத்தப்பட்டு எடுத்ததோ இல்லை. கர்த்தருடைய சந்தோஷம் பூரணமாக இருந்து அதில் நடந்தாலும் அந்த முடிவினால் சில நஷ்டங்கள் வரும்போது, அந்த முடிவின் நிமித்தமாக நான் நிறையா சேதாரங்களை சந்திக்கும் போதும், உலக ரீதியாக அது ரொம்ப எனக்கு பயங்கர தோல்வியும் ஒரு ஒடுக்கப்பட்ட நிலைமையை கொண்டு வர்றப்பவும் நான் தேவன்கிட்ட போய் அதிகமாக முறையிட்டிருக்கேன். ஆண்டவரே, நீங்கள் சொல்லி தானே நான் இதை செஞ்சேன், உங்கள் வசனம் இப்படி சொல்கிறதுனால தானே இதை செஞ்சேன் அப்படின்னு நிறையா கேள்வி கேட்டிருக்கேன். ஆனாலும் தேவன் எனக்கு அதுக்கு திருப்பி பதில் இதனால தான் நான் இப்படி செய்கிறேன் அப்படின்னு எனக்கு ஒரு நாளும் பதில் சொன்னதில்லை. தேவன் எப்போவுமே யோபுக்கு அவ்வளவு நடக்குது. யோபுவும் அவரோட நண்பர்களும் மாறி மாறி பேசிக்கிறாங்க. அப்போ கடைசியாக தேவன் வராரு. ஒரு 40வது அதிகாரத்துக்கு மேலே தேவன் வராரு. தேவன் அவருக்கு அவங்களுக்கு சொல்கிற பதில் 40வது அதிகாரத்தில் 2வது வசனத்தில் சர்வ வல்லவரோடே வழக்காடி அவருக்கு புத்தி படிப்பிக்கிறவன் யார்? தேவன் பேரில் குற்றம் பிடிக்கிறவன் இவர்களுக்கு உத்தரவு சொல்ல கடவன் அப்படின்னு சொல்கிறாரு. தேவனுடைய சித்தங்கிறதும் அவரோட ஞானமும் அறிவுங்கிறது நம்ம அறிவுக்கு எட்டாதவைகள் அப்படிங்கிறதே எனக்கு ரொம்ப நாள் இன்னும் புரியாமல் தான் இருக்குது. அவரோட வழக்காடி அவர்கிட்ட நியாயம் பேசி நம்ம அதில் அவரோட டைமை நம்ம ஃபோர்ஸ் பண்ண என்றைக்குமே முடியாது. யோபு இவ்வளவு கடந்து வந்த பிறகும் அவர் 42வது அதிகாரத்தில் திருப்பி மன்னிப்பு தான் கேட்குறாரு. தேவரீர், நீர் சகலத்தையும் செய்ய வல்லவர், நீர் செய்ய நினைத்தது தடைபடாது என்பதை அறிந்திருக்கிறேன். அதனால் இந்த மாதிரி கஷ்டமான சூழ்நிலைகள்லாம் கடந்து செல்கிறப்ப அந்த சூழ்நிலைகளோ அதில் வர்ற கஷ்டங்களோ அதெல்லாம் விட பெருசு இல்லை. தேவன் எனக்கு என்ன உணர்த்து நினைக்கிறாருன்னா, த லார்ட் இஸ் சாவரின், அவர் எல்லாத்துக்கும் மேல்பட்டவர், அவர் செய்ய நினைச்சது எதுவும் தடைபடாது அப்படிங்கிறத நம்புகிற நான் ஒரு பாயிண்ட்டுக்கு நான் வரணும். இந்த உலகமோ அதோட நெருக்கமோ என்னை தேவனுடைய வல்லமையையும் அவருடைய மகத்துவத்தையும் குறைச்சி எடை போடுற சூழ்நிலைக்கு கொண்டு வந்துடக்கூடாது. அந்த அதிகாரம் ஃபுல்லாக அப்படியே பேசிகிட்டே போயிட்டு அப்புறம் சொல்லுவார், என் காதினால் உம்மை குறித்து கேள்விப்பட்டேன். இப்பொழுது 5வது வசனத்தில் இப்பொழுது என் கண் உண்மை காண்கிறது, ஆகையால் நான் என்னை அருவருத்து தூளிலும் சாம்பலிலும் இருந்து மனஸ்தாபப்படுகிறேன் என்றான். அவ்வளோ கஷ்டமான சூழ்நிலையிலையும் அவன் கடந்து ஒரு இடத்துல தேவன்கிட்ட முறையிட்டு உட்கார்ந்துருக்கப்பவும் தேவனிடத்துல மனஸ்தாபப்பட்டு மன்னிப்பு கேட்குற ஒரு பாயிண்டில் தான் நம்ம இருக்கோம். நம்ம ரொம்ப ரொம்ப ஒரு சின்ன இடத்துல இருக்கோம். நம்ம தேவனுக்கு முன்பாக ஒரு என்ன சொல்கிறது, நம்மளோட நியாயத்தை எடுத்து வைக்கிற இடத்துல கூட இல்லைங்கிறது எனக்கு அப்போ தான் புரிஞ்சுது. வாட் எவர் இட் இஸ், கடவுள் அவருடைய காரியத்தை நேர்த்தியாக நடத்துவார். அந்த நேரத்தில் நம்மளை தாங்குவார். அவர் எல்லாவற்றுக்கும் மேற்பட்டவர் அப்படிங்கிறத பார்த்துக்கொள்ள தான் இந்த சூழ்நிலைகள்லாம் நம்மளுக்கு சம்பவிக்குதோ அப்படின்னு கடவுள் எனக்கு சொல்லிக் கொடுக்குறதா தான் அதை நான் பார்த்தேன். கர்த்தர் அந்த மாதிரி எல்லாரையும் அந்த சூழ்நிலை தாண்டி செல்லவும் அதில் அவர் பக்தியை நிலைநிற்கும் உதவி செய்வார் நம்புகிறேன். நாம் கேட்ட இந்த யோவான் 7ஆம் அதிகாரத்தினுடைய முக்கியமான ஒரு சாரம் என்னவென்று சொன்னால், அவருடைய 7:17 வாசித்த அவருடைய சித்தத்தின்படி செய்ய மனதுள்ளவன் எவனோ. தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். அதை என்னுடைய கிறிஸ்தவ வாழ்க்கையில் ஃப்ரம் த பிகினிங் ஆரம்ப நாட்களிலிருந்தே அஸ்வின் சொன்னதை போல ஃப்ரம் த பிகினிங் ஆரம்ப நாட்களிலே அவருடைய சித்தம் செய்வது ஒன்றையே தான் நான் கேட்பேன், அதை விரும்புவேன். அந்த விருப்பம் என்று இருக்கிறதே, தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். தட் இஸ் குதிரை பந்தயத்து ஆயத்தம் செய்வதை போல் ரெடி ஃபார் ரன்னிங், அதை ஓடுவதற்குரிய நல்ல ஒரு குதிரையை போல் அதை வைத்திருக்கிறார். ஆகவே இயேசு இந்த பூமியில் வரும்பொழுது அதைத்தான் சொன்னார். அதை சங்கீதக்காரன் சொல்லும் பொழுது அதை அந்த தரிசனத்தை சொல்லும்போது எப்படி அவர் சொல்லுவார், புத்தகத்தில் என்னை குறித்து எழுதப்பட்டிருக்கிறதே, இதோ உன் சித்தம் செய்ய வருகிறேன். அதை அவர் விளக்கி சொல்லும் பொழுது சங்கீதக்காரன் இதோ உன் சித்தம் செய்ய பிரியமாக இருக்கிறேன் என்று சொல்லுவார். டிலைட்டட், ஐ ஆம் ஸோ டிலைட்டட் என்ற ஒரு பகுதியில் வரும்பொழுது அது ஒரு பிகினிங் கிறிஸ்தவ வாழ்க்கை என்று தான் சொல்ல வேண்டும். ஏனென்றால் அவனவன் தன் வழியிலே அவன் சென்றான் என்று இருக்கிற வாழ்க்கையிலிருந்து தான் நாம் மனம் திரும்பி நாம் யாரிடத்தில் திரும்பி வருகிறோம் என்று பேதுரு சொல்லுவார்.
நல்ல மேய்ப்பனிடத்திலே இப்பொழுது நான் திரும்பி வந்துவிட்டோம். அவர் நம்முடைய ஆத்மாவை செம்மையாய் நடத்துவார். ஹீ இஸ் மை ஷெப்பர்ட். அவர் என்னுடைய நடத்துகின்ற ஒரு நல்ல மேய்ப்பன். ஆகவே டேர்னிங் என்று சொல்கிற பகுதி நீங்கள் மனம் திரும்பின ஒரு பகுதி இருக்கிறது அல்லவா? அப்பொழுதே நீங்கள் அந்த டிசையரை நீங்கள் பெற்றிருந்திருக்க வேண்டும். தட்ஸ் ஓகே. சிலர் 100 பங்கு பலன் தருவர்கள் இருப்பார்கள், சிலர் 60 பங்கு பலன் தருவர்கள் இருப்பார்கள். இப்போ அந்த நாட்களில் இல்லாவிட்டாலும் இந்த மிடில் ஆஃப் த டைம், அந்த வாழ்க்கையின் பயணத்தினுடைய ஆரம்ப அந்த காலத்திலே சி சம் செயிண்ட் தேர். அங்கே ஒரு பரிசுத்தவானை பார்க்கிறார்கள், ஒரு பரிசுத்தவானுடைய நிகழ்ச்சியில் வாழ்க்கையை படிக்கிறார்கள். சரி, வாட் அ லவ்லி லைஃப் இட் இஸ். அற்புதமான ஒரு வாழ்க்கை. இந்த வாழ்க்கை எனக்கு இல்லாமல் போய்விட்டதே. காரணம், ரட்சிக்கப்பட்டோம், ஞானஸ்நானம் எடுத்தோம், அவசியம் பின்னப்பட்டு விட்டோம் என்ற திருப்தியிலே வாழ்க்கையை ஓட்டினேனே அல்லாமல் ஏதோ வேதம் வாசிக்கிறோம், ஜெபம் செய்கிறோம், அதெல்லாம் செய்ததை போல் தோன்றினாலுமே கூட நான் வழிதப்பி போனவன் இப்பொழுது என்னை நடத்துகின்ற என் ஆண்டவருடைய கையிலே நான் வந்திருக்கிறேன். என்னுடைய மெய்ப்பெண், நல்ல மெய்ப்பெண்ணை நான் கண்டுபிடித்து விட்டேன். ஆகவே உங்கள் ஆத்மாவை நடத்துகிற அந்த மெய்ப்பெண்ணை நீங்கள் அறியும் பொழுது தான் அந்த டிசையர், அந்த விருப்பத்தை துவங்க ஆரம்பிக்கிறது. கொஞ்சம் லேட்டானாலும் கூட, அப்படியாவது கொஞ்சம் தாமதமாக ஆனாலும் அதை துவங்கி இருந்திருக்க வேண்டாமா? ஆண்டவர் நம்பிக்கையை குறித்து எப்படி அவர் சொல்லுவார்? 6ஆம் மணி வேளையில் வந்தவன், இன்னொருவன் 9ஆம் மணி வேளையிலே வந்தவன், இன்னொருவன் லாஸ்ட் 1 ஹவருக்குள்ளாக 11ஆம் மணி வேளையிலே வந்தவன். அவனுக்கும் ஆண்டவர் நம்பிக்கையை அவர் கொடுத்து, கோ, ஐ வில் கிவ் யூ த ரைட் திங், உனக்குரியதை பங்கை உனக்கு கொடுக்கேன் என்று சொல்லும் பொழுது முழு இதயமாய் அந்த சென்ற அவன் அந்த 6ஆம் மணி வேளையிலே பெற்றவனை போலவே பெற்றுக்கொண்டான். ஆகவே உங்களுடைய வாழ்க்கையை, உங்களுடைய ரட்சிக்கப்பட்ட அந்த வாழ்க்கையை எப்படியோ நீங்கள் ஞானஸ்நானம், அபிஷேகம், சபைக்கு போவது என்று ஒரு நிழலிலே பாதுகாக்கப்பட்டதை போல் இல்லாமல் எக்ஸாக்டாக நேரடியாய் மெய்ப்பெண்ணத்தில் வந்துவிடலாமே. நீ நேரடியாக உங்கள் வாழ்க்கையை அவர் கரத்தில் நீங்கள் ஒப்பு கொடுத்து விட வேண்டாமா? நான் வழி தப்பி போய் தானே எல்லா பாவங்களையும் செய்து நான் ஆண்டவருடைய புண்ணியத்தினாலே மன்னிக்கப்பட்டேன். இப்பொழுது நான் மறுபடியுமா நான் என் சொந்த விருப்பத்தை செய்ய வேண்டும்? இல்லை. எத்தனை தாசர்கள் உடைய இந்த வேதத்தில் நான் படிக்கும் பொழுது உணர்த்திக்கப்பட்டேன். அல்லது தாசருடைய புத்தகங்களை நான் படிக்கும் பொழுது, அடேங்கப்பா எவ்வளோ மகிமையான வாழ்க்கையை வாழ்ந்திருக்கிறார்கள். ஐ வாண்ட் தட், எனக்கு அந்த வாழ்க்கை வேண்டும் என்ற ஒரு விருப்பம் இருக்கிறதே. தேட் இஸ் த இம்பார்ட்டன்ட் திங். அதுதான் மிகவும் முக்கியம். அதைத்தான் அவர் அந்த 17ஆம் வசனத்திலே, யோவான் 7:17 அவர் சொல்லுவார், அவருடைய சித்தத்தின்படி செய்ய மனதுள்ளவன் எவனோ. தட் இஸ் இம்பார்ட்டன்ட். இந்த மனதுள்ளவன் என்று இருக்கிறதே, அதில் கரப்ஷன் வந்துவிடக்கூடாது, அதில் புழு வந்துவிடக்கூடாது, அதில் ஒரு தூசி வந்துவிடக்கூடாது, அதில் வண்டு பாய்ந்து விடக்கூடாது, துருப்பிடித்து விடக்கூடாது. அந்த விருப்பம் இருக்கிறதே, தட் இஸ் வெரி 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 இம்பார்ட்டன்ட். ஒரு நபரிடத்தில் சொன்னேன், பல வருடங்கள் ஆகி 60 வயதான ஒருவர், நாங்கள் ஃபேமிலி ப்ரேயர் பண்ணுவோம், நாங்கள் காலை தியானம் பண்ணுவோம், மத்தியான தியானம் பண்ணுவோம், எல்லாம் அவள் வாழ்ந்த பொழுதும் என்னுடைய வாழ்க்கையிலோ மலர்ச்சி இல்லை என்று அவர் சொல்லும் பொழுதும், நீங்கள் எல்லாவற்றையும் நீங்கள் செய்திருந்திருக்கலாம், ஆனால் ஆண்டவர் நம்மிடத்தில் என்ன விரும்புகிறார் என்று தெரியுமா? முழு இருதயம். கட்டளையினுடைய அனைத்தையும் நன்றாய் ஒரே வார்த்தையிலே சொல்ல வேண்டும் என்றால் முழு இருதயத்தோடும், முழு ஆன்மாவோடும், முழு பலனோடும், அந்த டிசையர், அந்த டிசையரை நீங்கள் வைத்து நீங்கள் தியானித்திருந்திருப்பீர்கள் என்று சொன்னால் நீங்கள் சொல்லுவதிலே தோல்வி ஒத்துக்கொள்ளலாம். ஆனால் நீங்கள் செய்ததே தோல்விதான். கடமைக்காக நீங்கள் செய்த இத்தனை வருடங்கள் நான் செய்தேன் என்று சொல்வதில் என்ன பிரயோஜனம்? ஆகவே அந்த யோவான் அந்த சங்கீதம் 1ஆம் அதிகாரம் சொல்லுகின்றதை போலே அவருடைய வேதத்தின் மேல் இரவுகளும் நாங்கள் தியானித்தோம் என்று சொல்வதில் பிரயோஜனம் இல்லை. அவர் வேதத்தின் மேல் பிரியமாக இருந்து, பிரியத்தை இழந்துவிட்டு நீங்கள் இரவுகளும் தியானமாக இருந்தேன் என்று சொல்வதில் என்ன பிரயோஜனம்? There should be some desire there, the burning desire. I also got that. நான் அந்த நாட்களிலே ரட்சிக்கப்பட்ட அந்த நாட்களிலே சில வருடங்கள் தடுமாறி நான் எல்லா மக்களையும் பார்த்து, எல்லா போதகர்மார்களையும் பார்த்து, ஓகே இதுதான் கிறிஸ்தவ வாழ்க்கையை போலும் என்று எண்ணிக்கொண்டு அவர்கள் தங்களுடைய பிள்ளைகளை அடிக்கிறேன், போதகமார் அடிக்கிறதை பார்த்துருக்கிறேன், விசுவாசிகள் திட்டுகிறதை பார்த்துருக்கிறேன். ஓகே, திஸ் இஸ் வாட் லைஃப், கிறிஸ்டியன் லைஃப். எல்லாம் ஆண்டவர் நமக்கு மன்னிக்கிறவர், எல்லோரையும் மன்னிக்கிறப்போ நம்மை மன்னித்து விடுவார் என்று ஒரு 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 கன்ஃபியூஸ்டு, குழப்பமான, ஒரு தாறுமாறான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்த காலங்கள் தாண்டி
ஒரு சில வருடங்களிலே ஐ ஃபவுண்ட் த லார்ட், கர்த்தரை நான் சந்தித்து ஐ காட் த டிசையர் டு டூ இஸ் வில், அவருடைய சித்தம் செய்வதற்குரிய விருப்பத்தை கொண்டேன். ஆகையால் தான் அந்த முதலாவது நான் சொன்ன அந்த பகுதியை போல் அந்த கொஞ்சம் தாமதமாகி வழிதப்பி போன நான் இனி நான் வழிதப்பி போய்விடக்கூடாது. எனக்கு ஒரு நல்ல மேய்ப்பர் உண்டு, அவருடைய விருப்பம் என்ன என்று கேட்டு நடப்பது தான் இந்த விபிஎஸ் படத்தில் பார்ப்பதை போல் அவருடைய செம்மறி ஆடுகள் அவரை பின்பற்றி அவருடைய சத்தம் கேட்டு நடக்கிறது. என் ஆடுகள் என் சத்தத்திற்கு செவி கொடுக்கும், நான் அவைகளுக்கு நித்திய ஜீவனை தருகிறேன். என்னுடைய ஆடுகள் வேறொரு சத்தத்திற்கு செவி கொடுப்பதில்லை, அவைகளுக்கு மெய்ப்பனுடைய சத்தம் குரல் என்னவென்று தெரியும். ஆகவே பழகி 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 இன்று அவருடைய சத்தத்தை கேட்டால் என்று ஒவ்வொரு நாளும் சத்தத்தை கேட்டு கேட்டு பழகுகின்ற ஒரு வாழ்க்கை இருக்கிறது. தட் இஸ் அ டிசையர், விருப்பம் கொண்டு வந்தான், அந்த விருப்பத்தை கொண்டு வந்தான். டுடே, இன்று நான் உம்முடைய சித்தம் செய்ய வேண்டும். எப்படி பரமண்டலங்களில் அந்த ஜெபத்தை அவர் சொல்லும் பொழுது, பரமண்டலங்களில் உம்முடைய சித்தம் செய்யப்படுகிறதே போல பூமியிலேயே செய்யப்படுவதாக என்று அதை சொல்லப்படும் பொழுது, பொதுவானபடி செய்யப்படுவதாக 5 வருடங்கள் கழித்து ஒரு எலெக்ஷன் வருகிறது, ஏதோ ஒரு தலைவன் ஒரு பிரதம மந்திரி வருவாராக என்பதை போல் அந்த 5 வருடத்திற்கு மொத்தத்திற்கு சொல்வதென்றதுக்கு இல்லை, அதை இன்று செய்யப்படுவதாக என்பதுதான். அதை எப்படி அவர் உணர்த்தி வைப்பார்? அவர் சொல்லுவார், அடுத்த வசனத்திலே அவர் சொல்லுவார், அன்றன்றுள்ள அப்பத்தை இன்று எங்களுக்கு தாரும். எவ்ரி டே, ஒவ்வொரு நாளும் ஐ மஸ்ட் டூ இஸ் வில், அவருடைய சித்தத்தை செய்ய வேண்டும். அன்றன்று போஜனத்தையும் தருவார் என்பது ஒரு பகுதியாக இருந்தாலுமே கூட அந்த கான்டெக்ஸ்டில் பார்த்தால் அந்த உலக காரியங்களை ஒன்றுமே பேசாமல் திடீரென்று இந்த உணவு என்று சொன்னதெல்லாம் அந்த பிதாவின் சித்தம் செய்வதே உணவென்று அவர் குறிப்பிட்டார். மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரமல்ல என்று அப்பத்தையே விளக்கி சொல்வதற்கு அவர் வரவில்லை. தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகின்ற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்று அந்த பிழைப்பு இருக்கிறதே, அதுதான் அன்றன்றுள்ள அப்பத்தை போல் டுடே, இன்று இன்று மை டிசையர், என் விருப்பம் என்னவென்றால் இன்று என்னை குறித்து என்ன எழுதி வைத்திருக்கிறீரோ அது எனக்கு நிறைவேற வேண்டும் என்று அந்த முழு வாழ்க்கையும் அந்த நாள் எவ்ரி டே நாளும் ஒப்பு கொடுத்து வாழும் பொழுது யுவர் ஜாய் வில் இன்க்ரீஸ். உங்கள் பாத்திரம் அப்படி நிரம்பி வழியும். டூயிங் த வில் ஆஃப் காட். உங்களுக்கு சில வருடங்கள் கழித்து பின்னிட்டு திரும்பி பார்க்கும் பொழுது, கர்த்தாவே, ஒவ்வொரு நாளும் என் சித்தம் அல்ல உம் சித்தம் ஆகட்டும் என்று நான் ஜெபித்த அந்த இடத்தில் போய் ஜெபித்தது, இந்த காடுகளில் போய் ஜெபித்தது, அனுதினமும் தினசரி நான் உம்முடைய சமூகத்தில் விழுந்ததெல்லாம் என் மனதில் பசுமையாக இருக்கிறது. நல்லது ஆண்டவரே, என் சித்தம் அல்ல, இத்தனை காலங்கள் நீர்தான் உம்முடைய சித்தத்தை செயல்படுத்தி வந்திருக்கிறீர். இதுவரைக்கும் மேலே நடந்தது ப்ளஸ்ஸும் நடந்திருக்கிறது, மைனஸும் நடந்திருக்கிறது, குழப்பம் போல் தோன்றியிருக்கிறது, இது துன்பத்தை போல் வந்திருக்கிறது. அனைத்தும் உம்முடைய சித்தத்திற்குரியதான். சகலமும் உம்முடைய கரத்திலிருந்து தான் வந்தது. நீ செய்த காரியங்கள் அனைத்தையும் குறித்து அந்த எலிப்பா, சோப்பார், அந்த பில்டாத் எல்லாம் நண்பர்கள் எல்லாம் சூழல் நின்று எவ்வளவு தர்க்கம் அவர்களுக்கு பண்ணுகிறார்கள். தேவனை அவதூறுப்படுத்துவதை போல், யோபுவை அவனை சிறுமைப்படுத்துவதற்காகவே தேவன் குற்றம் செய்வதைப் போல் தேவனையே குற்றம் செய்கிறவர்களாய் அவர்கள் மாற்றி ஏராளமான அந்த பிழைகளை அவர்கள் செய்த பொழுதும் அந்த யோபு ஹி வாஸ் நாட் ஷேக்கன். அவன் அசைந்து போய்விடவில்லை. திஸ் இஸ் நாட் மை காட். நீங்கள் சொல்லுகின்ற தேவன் போல் நான் பார்த்ததில்லை. நீங்கள் என்ன இப்படியெல்லாம் சொல்லிக்கொண்டே போகிறீர்களே, நான் அக்ரமம் செய்த நிமித்தம்தான் அவர் என்னை இப்பொழுது கண்டித்து கொண்டிருக்கிறார், நான் நீதி பிறண்டவன். நோ, ஐ நெவர் டிட் தட். ஐ எவ்ரி டே லிவ் பிஃபோர் காட். தேவனுக்கு முன்பாகவே நான் வாழ்ந்து வந்த மனிதன். ஆகவே நீங்கள் சொல்வதை என்னால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. நான் பதில் உத்தரம் ஒன்று சொன்னேன், நீங்கள் சொல்ல பார்க்கிறீர்களா என்று அவன் சில வார்த்தைகளையும் பேசுவான். அவன் சிறிது பதஷ்டம் போல் அவர் சொல்கின்ற வார்த்தையெல்லாம் தேவனை அந்த நண்பர்கள் தொட்டு அவருக்கு அபகீர்த்தி கொடுக்குவதை போல் அவருடைய நோக்கம் இவனை டிச் பண்ண வேண்டும், இவனை தூக்கி போட்டு விட வேண்டும், நீ வணங்கின தேவனா என்ன பிரயோஜனம் என்று சொல்ல வேண்டும் என்று விரும்பினார்கள். ஆனால் அவனும் காலமெல்லாம் அவரை அண்டி வாழ்ந்தவன். அந்த 1ஆம் அதிகாரத்தில் எப்படி வாசிக்கிறோம், தன்னுடைய தானும் பாவம் செய்துவிடக்கூடாது, தன்னுடைய குமாரர்களும் பாவம் செய்திடக்கூடாது, தன் குமாரத்தையிலும் தன்னுடைய மருமக்குமார்களும் பிள்ளைகளும் பாவம் செய்துவிடக்கூடாது என்பதற்காக ஒவ்வொரு ஃபங்க்ஷன், ஒவ்வொரு விழா அவர்கள் எடுக்கும் பொழுதும் அங்கேயும் அவள் கூடி வருகின்ற நேரத்தில் ஏதாயிலும் குறைபாடுகள் உண்டாயிருந்திருக்க கூடுமோ என்று அறிந்து அவன் அங்கே போக மாட்டான்.
அவன் தன் வீட்டில் இருந்து கொண்டு அவர்களை அங்கே இருக்கிற விழாவுக்கு அனுப்பிவிட்ட பொழுது திரும்பி வருவதற்கு முன்பாக ஒரு பலியை செலுத்தி விடுவான். கர்த்தாவே, ஏதாவது ஒரு குறை இருந்தால் அவர்களுக்கு நீர் மன்னியும். அவன் யெகோவா தேவனை அறிந்தவன் அல்ல, அவன் இயேசு கிறிஸ்துவின் வழியை அறிந்தவன் கூட இல்லை, அவன் பிரமாணம் பெற்றவனும் இல்லை. ஹி வாஸ் எ ஃபியர் ஆஃப் காட், தெய்வ பயம் என்று சொல்வது. அந்த பொதுவான அந்த தெய்வ பயத்தை பெற்றுக்கொண்ட மனிதன் ஒரு பலியை அவன் செலுத்தினானே பாருங்கள். அதுபோன்று பலியை தொடர்ச்சியாய் அவன் செய்து 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 வந்த ஒரு மனிதனை பார்த்து வாழ்க்கையில் ஒன்ற சூழ்நிலைகளையும் அதையும் எல்லாம் சொல்லிக்கொண்டு போச்சு அவ்வளோதான் என்று அவனையும் டிச் பண்ணுவதை போல் அவனை குழியில் தள்ளிவிடுவது போல் விட்டதை போல் செய்திருந்தாலும் they actually ditched God. தேவனைத்தான் டிச் பண்ணிவிட்டார். தேவனை ராங் பிக்சரை காண்பித்து வைத்து விட்டார். ஆனால் யோபு பழகி வந்தவன், அவன் அதை ஃபேஸ் பண்ணுவதற்கு அவன் தயாராக இருந்தான். நீங்களும் உங்களுடைய வாழ்க்கையிலே நீங்கள் தேவ சித்தம் பழகி இல்லை என்று சொன்னால் ஒரு காலம் ஒன்று வரும்பொழுது இந்த யூதாஸ் காரியத்தை கடைசி நேரத்தில் போய் தன் குருவை, அவன் சாதாரணமாய் வைத்திருக்கவில்லை, குருவாய்த்தான் வைத்திருந்தான், தன் குருவை மறுதளித்தானே. உன்னுடைய குருவை முத்தத்தினால் காட்டி கொடுத்தாய் என்று கேட்டாரே, அதுபோல் அந்த குருவை இந்த லாஸ்ட் மினிட்டிலே கூட காட்டி கொடுத்து விட முடியும். ஆனால் இந்த பேதுருவை போல் அவரை அண்டி வாழ்ந்தவன், அவரை நம்பி அவரையே ஒட்டி வாழ்ந்த அவனுக்கு பிழைகளே அவன் செய்திருந்தாலுமே கூட அவனுடைய அறிக்கை என்னவென்று தெரியுமா? யூ நோ தட் ஐ லவ் யூ, நான் உண்மை நேசிக்கிறேன் என்பது உமக்கு தெரியும் என்று சொன்னான். வாட் எவர் ஐ டூ த ஃபால்ட், நான் தவறை நான் செய்தாலும் அந்த சேவல் குவிகின்ற நேரத்தில் உண்மை நான் காட்டி உன்னை மறுதளித்து நான் விட்டதை போல் உள்ள சில அந்த கொஞ்சம் மணி நேரங்கள் வந்திருந்தாலும் நீர் என்னை சந்தித்து விட முடியும். உண்மையினை அந்த கணசரை அந்த சங்கத்திலிருந்து என்னை நோக்கி பார்த்து அந்த நேரத்தில் என் உள்ளம் உடைந்து மனம் கசந்து அழுதேன். யூ நோ மை ஹார்ட், என் இருதயம் உமக்கு தெரியும். தட் இஸ் அ டிசைர், ஹி கெப்ட் இட் தேர், அதை அவன் பத்திரமாய் வைத்திருந்தான். அல்லேலூயா. அதுபோன்று பக்த வாழ்க்கை என்று சொல்வதை புழங்கி வாழ்ந்திருந்திருக்க வேண்டும். அதுபோன்று வாழ்க்கை நீங்கள் தேவ சித்தத்தோடு புழங்கி வாழவில்லை என்று சொன்னால் அதை விட வேறு அடுத்த பகுதி என்னவாக இருக்கக்கூடும் என்று எண்ணீர்கள். பரவாயில்லை என்று சொல்லி இன்னொரு இடமே இல்லை. வழி விலகி போகிற ஒரு ஜீவியம், யுவர் ஓன் வே. ரெண்டு தான் உண்டு. ஒன்று என் சொந்த வழி, இன்னொன்று தேவனுடைய வழி. மை வில் அல்லது தேவ சித்தம். நீங்கள் வழி விலகி ஏதோ பரவாயில்லை, இப்படியெல்லாம் ஸ்பிரிச்சுவல் லைஃப் வாழ வேண்டும் என்று வேண்டுமா என்று ஒரு சில என்று அந்த நாட்களே கேட்டிருக்கிறார்கள். நான் சொல்லியிருக்கிறேன், இது தானே உயிர், இந்த உயிரோடு தான் வாழ வேண்டுமா என்று கேட்டதை போல் எனக்கு தோன்றுகிறது. எனக்கு இதுதான் உயிர். நீங்கள் இதை போய் இப்படியெல்லாம் என்று சொல்லி அபூர்வம் பார்ப்பதெல்லாம் மற்றவர்கள் உயிரற்ற பிணமாய் அங்கே கடந்து இருக்கிறார்கள், அவர்களைப் போலவே இருக்கலாமே என்று யோசிக்கிறீர்களோ என்று கேட்டிருக்கிறேன். அதுபோல் இதுதான் என் உயிர். அந்த ஜீவனை புழங்கிய ஒரு மனிதன் அவன் மரணத்திற்குள் கை வைக்க மாட்டான். தேவ வழியிலே நடந்து ஒவ்வொரு நாளும் சத்தத்தை கேட்டு நடந்த மனிதன் தன் இஷ்டத்தை அவன் மறுத்து வாழ்வான். என் இஷ்டமோ தவறே நடந்து விட்டாலும் ஒருவேளை என் இஷ்டமோ என்று நின்று விடுவான். நின்று தான் விழுந்த இடத்துல நின்று மனம் திரும்பி ஆண்டவரிடத்திலே அவன் கேட்டு வழி இதுவே என்று சொல்கின்ற சத்தம் கேட்டு வலது இடதுபுறம் சாயிற நேரத்திலே கரெக்ஷன் பண்ணி வந்த காலங்களெல்லாம் அவனுக்கு தெரியும். எத்தனையோ கரெக்ஷனை அவன் பெற்றிருக்கிறான். ஒன்றல்ல இரண்டல்ல. யார் அவன்? தேவ பக்தர்கள். நானும் அந்த 44 வருடங்கள் கடந்து போய் கொண்டிருக்கிறேன். 44 வருடங்கள் கொஞ்சம் விலகினாலும் வழி இதுவே என்று சொல்கிற சத்தத்தை உடனடியாக கேட்டு நான் நடக்கிறேனே. எந்த மேய்ப்பன் தன்னுடைய மந்தையை மேய்ப்பதற்கு அவன் சோர்வடைகிறான்? எந்த மேய்ப்பன் 1000 ஆடுகளை வைத்து ஒரு சாதாரண ஒரு 20 வயது பையன் மேய்த்து கொண்டிருப்பான்? அந்த மேய்ப்பன் அதை நடத்துவதற்கு சோர்வு அடைவதே இல்லையே. மேய்ப்பன் தன் ஆடுகள் மேல் உயிரை வைத்திருப்பான். அவன் செம்மையாக நடத்த வேண்டும் என்று விரும்புவான். அத்தனை ஆடுகளையும் எங்கே அமர பண்ண வேண்டும் என்று தெரியும். எங்கே கொண்டு போய் அந்த பச்சையான இடத்திற்கு கொண்டு போக வேண்டும் என்பதும் அவனுக்கு தெரியும். உச்சி வெயிலே அங்கே இருக்கக்கூடிய தண்ணீர் இருக்கும் என்று சொன்னால் அந்த தண்ணீர் தடாகத்தில் இவன் வெயிலையும் தாங்கி கொண்டு தலையில் துண்டை வைத்து மூடிக்கொண்டு அந்த ஆடுகளுக்கெல்லாம் அங்கே தண்ணீரே அவன் கொடுப்பான். மெய்ப்பன் ஒரு நாளும் சோர்ந்து போவதில்லை. மை ஷெப்பர்ட், ஹி நெவர் டயர்ட் ஆஃப், ஒரு நாளும் சோர்ந்து போவதில்லை. அதோட
இந்த ரத்னகுமாரை எத்தனை தடவை நான் திருத்தி இருக்கிறேன், அப்பா இப்படியும் இன்னமும் டெய்லி திருத்த வேண்டியிருக்கிறதே என்று அவரை ஒரு நாள் கூட என்னை மேய்க்காமல் தள்ளிவிட்டு போனதில்லை. யூ நோ தேட்? டூ யூ ஹேவ் எ ராங் ஷெப்பர்ட்? உங்களுக்கு ஒரு வேறு தப்பான ஒரு மேய்ப்பன் இருக்கிறாரோ? ஹீ இஸ் நெவர் டயர்ட் ஆஃப் மீ. என் மீது அவர் டயர்டானதே இல்லை. ஏனென்றால் ஹி நோஸ் மை ஹார்ட். என் இருதயத்தை அறிந்திருக்கிறார். என்னுடைய இருதயம் என்ன? சித்தம் செய்வதற்கு மனதுள்ளவன், அவன் விரும்புவான். கொஞ்சம் தவறாய்ந்தாலும் திஸ் இஸ் ராங், இந்த வழி தவறு, இந்த வழி நட என்று சொல்லுவதை பரிசுத்தாவியின் மூலமாய் அவர் பாவத்தை குறித்து, நீதியை குறித்து, நியாயத்தை குறித்து கண்டித்து அதை உணர்த்துகிற அந்த பகுதியை உணர்வடைகின்ற இருதயம் அவனுடைய இருதயம். தீமோத்தேயுவிலே சொல்லப்பட்டதே போல அந்த அவர்கள் மனசாட்சியில் சூடுண்ட புயல் என்று எழுதியிருக்கிறது. ஆங்கிலத்தில் சியர்டு வித் ஹாட் அயன் என்று சொன்னால் ஒரு இரும்பு, பழுக்க வைத்த இரும்பு தொட்டு 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 முதல்ல சுருக்கு என்று இருக்கும், அடுத்தது கொஞ்சம் சுருக்கு என்று இருக்கும், போக போக அந்த சுருக்கு என்று இருக்கக்கூடிய உணர்வு குறைந்து 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 இப்பொழுது அந்த இரும்பு தொட்டாலுமே கூட அது உணர்வடைவதே இல்லை. கீப்பிங் த கான்சியன்ஸ் லைக் தேட். அப்படிப்பட்ட உணர்வுடைய இருதயம் வேண்டுமல்லவோ? மெய்ப்பனுடைய குரலை கேட்க வேண்டுமல்லவோ? மெய்ப்பனுடைய அந்த குரலை குறித்து விபிஎஸ்சிலே நாம் பாடங்கள் பிள்ளைகள் படித்தார்கள். செல்ஃபோனை வைத்துக்கொண்டு நீங்கள் அதை பார்த்து கொண்டு இதை பார்த்து கொண்டு நீங்கள் இருக்கிற என் நண்பனே, நீ எப்படி நீ அந்த உன்னுடைய ஆண்டவருடைய குரலை நீ கேட்பாய்? அப்படித்தானே அனைவரும் இருக்கிறார்கள். சில வீடுகளுக்கு போகும்பொழுது அந்த குடும்பமே அந்த டிவியில் இருக்கும் பொழுது நல்ல முக்கியமான ஒரு நபர் வந்தாலும் கூட வாங்க வாங்க என்று சொல்லிவிட்டு அங்கே டிவியை தான் பார்த்துருப்பார். உடனே ஆஃப் பண்ணினாரலாம். உடனே ஆஃப் பண்ணி பிள்ளையெல்லாம் கூப்பிட்டு மாமாவுக்கு ஸ்தோத்திரம் பண்ணு, அந்த ஐயாவுக்கு ஸ்தோத்திரம் பண்ணு, அந்த பாரு பிள்ளையை தூக்கு என்று அவர் சொல்வார்ல? சொல்லுவதே இல்லை. ஏனென்றால் தேர் ஏர், அவருடைய காதுகள் அவர்கள் விருத்த சேதனம் பண்ணப்படவில்லை, அது ஓட்டை போடப்படவில்லை. அந்த நாட்களில் அடிமைக்கு ஓட்டை போடுவார்கள். அது ஏனென்று சொன்னால் மெய்ப்பெண் குரலை கேட்க வேண்டும், எஜமானுடைய குரலை கேட்க வேண்டும். இன்னொரு எஜமான் கூப்பிட்டால் போக மாட்டார்கள். ஏனென்றால் ஐ பிலாங் டு திஸ் மேன், இந்த ஆண்டவருக்கு நான் அடிமை என்று தான் அவர்கள் கேட்பார்கள். அதுபோல் தே லிசன் டு so many voices, ஏராளமான குரலை அவர்கள் கேட்கின்றபடினாலே தேர் அட்டென்ஷன் இஸ் டேக்கன் ஆஃப், அவருடைய அட்டென்ஷன் மாறிவிட்டு போய்விடுகிறது. ஆகவே அந்த பிரியத்தை எடுக்காமல் இருப்பதற்கு என்ன சொல்வார் அந்த சங்கீதக்காரன்? அந்த நாட்களில் இருந்த சங்கீதக்காரன், துன்மார்க்கரின் ஆலோசனையில் நடவாமல் நீ நடந்தால் இதுதான் நல்லதோ என்று எண்ணி விடுவாய், விருப்பத்தை கொஞ்சம் பிய்த்து போய்விடும். பாவிகளின் வழிகளே நில்லாமல் அவன் பார்த்து நின்று கொண்டு அவன் வியந்து பார்ப்பதை பார்த்து நீயும் வியந்து பார்த்து உன்னுடைய விருப்பத்தை அங்கே கொஞ்சம் பெய்த்து போட்டு விடுவாய். பரியாசக்காரர் உட்காரும் இடத்தில் சிரித்து கொண்டு கும்மாளம் அடித்து கொண்டு அந்த கதையை பேசிக்கொண்டு இதை கக்க சிரித்து கொண்டு நகைப்பதிலையுமே கூட துன்மார்க்குடைய நகைப்பு என்று எழுதியிருக்கிறது. ஒரு பக்திமானுடைய நகைப்பிற்கும் துன்மார்க்குடைய நகைப்பிற்கும் வித்தியாசம் உண்டு. சில சமயங்களில் அவன் கலகலகென்று அவன் சிரித்திருந்தாலுமே கூட அதில் ஒரு குழந்தைத்தனம் தான் வைத்திருப்பானே ஒளியே, அதில் ஒரு கடுமையான ஒரு விமர்சனத்தையோ யாரையோ பாதிப்பதற்காக சிரிப்பதை போலவோ யாரோ ஒருவரை தள்ளிவிட்டு அதை மகிழ்ந்து சிரிப்பதை போல் அவன் செய்ய மாட்டான். பரியாசக்காரன் என்ன செய்வான்? அவன் எதையோ உள்ள வாழ்க்கையெல்லாம் பேசிக்கொண்டு சினிமாக்களை பேசிக்கொண்டு இவனையும் பற்றி இழுத்து பிடித்து அவர்கள் 3 பேர் உட்கார்ந்தால் 30 பேரை வைத்து விமர்சனம் செய்து பிரயாசம் பண்ணி அந்த சிரிக்கின்ற அந்த சிரிப்பில் உட்காராமலும் இருந்திருந்தால் அவனுடைய விருப்பம் பத்திரமாக இருந்திருக்கும். துன்மார்க்கரின் ஆலோசனை நடவாமல், பாவியல் வழியிலே நில்லாமல், பரியாசக்காரன் உட்காரும் இடத்தில் உட்காராமல், இப்படிலாம் கவனத்தை உடையவன்தான் அடுத்த வசனம் சொல்லுகிறபடி கர்த்தருடைய வேதத்தின் மேல் பிரியத்தை பாதுகாத்து வைத்திருப்பான். பிரியமாயிருந்து அந்த வேதத்தை அவன் வாசிப்பான். என்னுடைய அருமையான இந்த வாலிப காலங்களில் தான் இந்த வேதத்தை அப்படி நேசித்து என்னுடைய எத்தனையோ நண்பர்களுடைய வழியிலே நான் போகாமல், எத்தனையோ இன்பத்திற்குரிய காரியங்களை நான் நாடாமல் எல்லாம் விட்டு கர்த்தரை நாடி வாழ்ந்த அந்த சுமார் 16 வயதிலிருந்து தொடங்கி இப்பொழுது திரும்பி பார்க்கிறேன். மை ஹார்ட் இஸ் ஹாப்பி, என் உள்ளம் மகிழ்ச்சியாக இருக்கிறது. நான் ரிக்ரெட் பண்ணுற வாழ்க்கையை நான் வாழ்ந்தேன். ஐயையோ நல்ல காலங்கள்லாம் இழந்து விட்டோமே, அப்படி இருந்தால் நல்ல ஜாலியாக விபச்சாரம் செய்திருக்கலாமோ, அப்படி இருந்தாலும் ஜாலியாக அதை செய்திருக்கலாமோ, இதை செய்திருக்கலாமோ, குடித்திருக்கலாமோ, வெறித்திருக்கலாமோ, அப்படி நான் உலகத்தை இன்பமாய் கருதி இந்த உலகமே பரலோகத்தை போல் எண்ணிக்கொண்டு அப்படியெல்லாம் இன்பத்தை தேடி ஓடி இருந்திருக்கலாமோ என்று நான் ரிக்ரெட் பண்ணியிருக்கிறேனா? இல்லை, 100% இல்லை. I will say 100% இல்லை. My heart is really joyful for I gave my young life to the Lord. என் கர்த்தருக்கு, என் ஆண்டவருக்கு என் இளம் வயதை, அந்த விருப்பத்தை நான் கொடுத்தேனே பாருங்கள். அது நிமித்தம் மகிழ்வடைந்து இருக்கிறேன். அது அல்லாமல்
இருந்திருப்பேன் என்று சொன்னால், நான் அவன் நடத்தின பாதை கல்லும் முள்ளுமாக இருந்தாலும் காடும் மேடுமாக இருந்தாலும் நீ நடத்துகின்ற பாதையை நான் நடப்பேன். ஏனென்றால் நீ ஆடுகளுக்காக ஜீவன் தருகின்ற நல்ல மேய்ப்பர். யூ கோ தேர், நீ முன்னால் போகிறேன், நான் பின்னால் வருகிறேன். ஆண்டவர் திரும்ப திரும்ப சொல்லுகின்ற வார்த்தை என்னவென்று சொன்னால், ஃபாலோ மீ, என்னை பின்பற்றுங்கள் என்று சொன்னாரே. அதுபோல் இந்த உலகத்தில் எந்த குரு சொல்லுவான், உங்களிடத்தில் நீங்கள் சாதாரண வாழ்க்கையை வாழ்கின்ற துன்ப நேரத்தில் கூட முன்னாலே வந்து ஃபாலோ மீ, நான் செல்கிற வழியிலே நடந்து வா என்று சொல்வதற்கு யார் இருக்கிறார்கள்? ஐ ஹவ் தட் ஷெப்பர்ட். அற்புதமான அந்த ஷெப்பர்டை பெற்றிருக்கிற நான் என்ன சொல்ல வேண்டும்? சித்தம் செய்ய மனதாக இருக்கிறேன். அவன்தான் அங்கே ஆடாக இருப்பான். இல்லை ஒருவனும் அவன் ஆடாக இருக்க மாட்டான். தன் விருப்பத்தை எங்கேயோ சிதறடித்து விட்டு சீரழித்து போட்டுவிட்டு களமெல்லாம் வழிதப்பியே வாழ்ந்துவிட்டு நல்ல மேம்படத்தில் திரும்பாதவர்களாக இருப்பார்கள். தன் ஜீவனையே தந்து காக்கிற, தம்முடைய தழும்புகளால் குணமாக்குவதற்கு ஆயத்தமாக இருக்கிற, முன்னின்று நம்மை நடத்த வேண்டிய கேரண்டி உடையவராக இருக்கக்கூடியவரை பின்பற்றும் முடியாதவர்களாய் உலக முகத்தில் தத்தளித்து கொண்டிருப்பார்கள். டே வில் கம், ஒரு நாள் வரும், கைவிடப்படும் நேரத்திலே ஒருவரும் தன்னை காப்பவர் இல்லை என்று அறியும் பொழுது, அவர் கதரும் பொழுது, கர்த்தருக்கு பயப்படுகிற வாழ்க்கையை ஒரு நாளில் தெரிந்து கொள்ளாதவன் பின்பு அவன் கர்த்தருடைய வாழ்க்கையை தெரிந்து கொண்டு அவரை கூப்பிடலாம் என்று யோசிக்கும் பொழுது அவர் அவனுக்கு செவிகொடார் என்று நீதிமொழியில் 1ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம். நீ யூ ஹவ் நாட் சோசன் த ஃபியர் ஆஃப் காட் என்று சொல்லுவார். நீ கர்த்தருக்கு பயப்படுகிறதை தெரிந்து கொள்ளாதபடியினால் உன்னுடைய ஆபத்து காலத்தினை கூப்பிடும் பொழுது ஐ வில் நாட் லிசன் யூ, உன்னை நான் கேட்க மாட்டேன். நீ என் மந்தையிற்கு உரியவனாய் இருந்திருந்தால் அதில் 100ல் 1 ஆடாய் நீ இருக்கிறது போல் இருந்தாலும் உன்னுடைய வழி தவறும் பொழுது தேடி வந்து உன்னை நான் தூக்கியிருப்பேன். நீயோ விருப்பம் இல்லாமல் இருந்து கொண்டு உன் இஷ்டப்படி நீ வாழ்ந்து கொண்டு கர்த்தருக்கு பயப்படுவதை தெரிந்து கொள்ளாமல் இருக்கும் பொழுது பின்பு நீ கூப்பிடும் பொழுது உடனே ஒரு விடுவிப்பார் என்று எண்ணிக்கொள்வாயோ? அல்லது ஒரு கூட்டத்தில் இருக்கும் பொழுது அங்கே மனம் கலங்காதிருப்பீர்களாக, கர்த்தர் உங்களை எல்லோரையும் விடுதலை செய்ய விரும்புகிறார் என்று இடத்துல நீங்கள் உங்களை வைத்து கொண்டு விடுதலை வாங்கி கொண்டு வரலாம் என்று சீப்பாய் அவருடைய மந்தையை எண்ணிக்கொள்ளலாமா? மெய்ப்பனை அப்படி எண்ணிக்கொள்வதா? இது முதலாவது வேண்டும். ரட்சிக்கப்பட்ட ஒரு மனிதன் அவன் பாதை தவறியவன், இப்பொழுது பாதையை மாற்றி கெட்டுப்போனவன், இனி நான் தூக்கி எடுக்கப்பட்டவன், மீட்கப்பட்டு ஒரு ஆடு, நான் என்னுடைய மெய்ப்பனை பின்பற்ற வேண்டும் என்று ஒப்படைத்து அவருடைய சித்தத்தின்படி செய்ய மனதுள்ளவனாக இருக்க வேண்டும். தட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஐ கேன் கிவ் யூ தேன், அதை நான் எப்படி உங்களுக்கு நான் தர முடியும்? ஐ கேன் ஷோ யூ தேன், அந்த வசனத்தையும் அந்த வாக்கியத்தையும் நான் காட்ட முடியும். ஆனால் அந்த மனது இருக்கிறதே, அது உங்களுக்குத்தானே அது உண்டு. அந்த விருப்பத்தை அவர் மீது வைக்க உங்களுக்கு இஷ்டந்தானம். ஆண்டவர் போய் கேட்பார், இந்த உலகத்தில் இல்லாத ஒரு பகுதி, யாராவது ஒரு அழகுள்ளவன் ஒருவனிடத்திலே அழகில்லாத ஒருவனிடத்தில் வந்து டு யூ லவ் மீ என்று அவன் கேட்பானா? இந்த பூரண அழகுள்ளவர், இந்த சர்வ வல்ல மீட்பர், இந்த அற்புதமான இந்த மணாளன் இந்த பேதரிடத்திலே, அதுவும் ஒரு சின்ன கோவணத்தை கட்டி கொண்டு நின்று கொண்டிருக்கிற அந்த பேதரிடத்திலே வந்து யூ லவ் மீ, என் நேசிக்கிறாய் என்று கேட்டாரே பாருங்கள். ஹல்லேலூயா, சச் இஸ் மை காட். அவ்வளவு பெரிய தெய்வம், அவ்வளவு பெரிய என் மணாளன், அழகுள்ளவர், பூரண அழகுள்ளவர் என்னிடத்தில் வந்து யூ லவ் மீ என்று கேட்கிற அந்த இடம் இருக்கிறதே, அதை கூட சிலருக்கு உணர்வதில்லை. அவர் வந்து என்னிடத்தில் கேட்கிறாரே, நான் என்ன சொல்லியிருக்க வேண்டும்? ஒவ்வொரு முறையும் 3 முறை கேட்டால் என்ன, 30 முறை கேட்டால் என்ன, 3000 முறை கேட்டால் எஸ் ஐ லவ் யூ, நாம் நேசிக்கிறேன், ஐ லவ் யூ, நாம் நேசிக்கிறேன் என்பது யூ நோ தட், உமக்கு தெரியும் என்று ஒருதலை காதலாயில்லை, இருபக்கமும் சொல்லுகிறவளாய் அது இருந்திருக்க வேண்டும். டூ யூ ஹேவ் சச் ரிலேஷன்ஷிப் லைக் தேன்? அது போன்ற ஒரு உறவை நீங்கள் வைத்திருக்கிறீர்களா? அவர் உங்களிடத்தில் எண்ணத்தை கேட்கிறார், உங்களுடைய மனதை கேட்கிறார். நீங்கள் கர்த்தருக்கு பிரியமான வாழ்க்கையை வாழும்படிதானே கேட்கிறார். யூ லவ் மீ என்பதை கேட்பதற்கு மனதார எஸ் என்று சொல்கிறவர்கள் இல்லையே. நீங்கள் தனி இடத்திற்கு போங்கள், இன்று முழங்காலிட்டு பாருங்கள், பார்த்து யூ லவ் மீ என்று ஆண்டவர் கேட்கிறதை குரலை கேட்டுவிட்டு எஸ் என்று சொல்வதற்கு லேசாய் வார்த்தை வருவதில்லை. சும்மா எஸ் என்று சொல்வதே இல்லை. இப்போ அல்லே என்று சொன்னால் அல்லே எல்லோரும் சொல்லி விடுவீர்களே, அதுபோல் அல்ல. யூ ஹேவ் டு கவுண்ட் தி காஸ்ட் தேர். அங்கே செல்லும் செலவை கணக்கு பார்க்கிறீர்கள். அப்படி என்றால் அதை செய்யக்கூடாது, அப்படி என்றால் எதை செய்ய முடியாது, என்ன செய்யலாம் என்று போராட்டம் ஒன்று வரும். போராட்டமெல்லாம் வந்து முடித்து உங்களுடைய சுயசித்தமெல்லாம் ஒடிந்து உங்கள் தொடைச்சந்தையெல்லாம் உடைத்து நிற்கின்ற நேரத்தில் யூ பிளஸ் மீ, என்னை ஆசீர்வதியும் என்ற இடம் ஒன்று வருவரைக்கும் ஜெபம் செய்யுங்கள். ஜெபம் செய்து தீர்மானம் எடுத்து
எஸ் ஐ லவ் யூ என்று சொல்லி பாருங்கள். தேட் இஸ் த கவர்னன்ட் வித் காட். தேவனோடு செய்கிற ஒரு உடன்படிக்கை. ஃப்ரம் தேட் டே ஆன்வர்ஸ், அந்த நாள் தொடங்கி அவருடைய மெய்ப்பனுடைய சொந்த ஜனம் என்று இருக்கக்கூடிய அந்த மேய்ச்சலின் ஆடுகள், அவருடைய மேய்ச்சலின் ஆடுகளே உங்களுடைய பெயர் என்ரோல்மெண்ட் ஆகியிருக்கும். திஸ் இஸ் மை ஷீப் என்று சொல்லுகின்ற அற்புதத்தை நீங்கள் பெற்றிருப்பீர்கள். நவன் அவர் செக் பண்ண விரும்புவதெல்லாம் யூ லவ் மீ, என்னை நேசிக்கிறாய் என்று கேட்கிறாரே, அதை எஸ் எஸ் என்று சொல்வதற்கு மனப்பூர்வமாய் சொல்கிற ஒரு இடத்தை ஜீவகாலமெல்லாம் பெற்றிருக்க வேண்டும். ஹோல்சேலாக அல்ல, பழகி ஒவ்வொரு நாளும் பழகி ஒவ்வொரு சூழ்நிலையிலும் பழகி ஒரு சமயம் இவைகளை காட்டில் என்னை அன்பு கூற என்று கேட்பார். அல்லது இன்னொரு சமயத்தில் இந்த உனக்கு வரக்கூடிய இந்த மதிப்பை காட்டிலும் அன்பு கூறுகிறாய் என்று அவர் கேட்பார். நீ உன்னுடைய கணத்தை தேடுவதற்கு பதிலாக தேவனுடைய கணத்தை தேடுவதற்குரிய அந்த அன்பு கூறுகிறாய் என்று ஒரு வார்த்தையை கேட்பார். ஒன்றை வைத்து மாறி அவர் கேட்டு மனப்பூர்வமாக எஸ் 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 உண்மை நான் அன்பு கூறுகிறேன், யூ ஆல்சோ நோ தட், உமக்கும் தெரியும் என்று நீங்கள் சொல்லி பழையிருக்கிறேன் என்று வைத்துக் கொள்ளுங்களேன். தட் டிசைர் வுட் பி ப்ரிசர்வ்ட். அந்த விருப்பம் பாதுகாக்கப்பட்டு இருக்கும். ஐ வாண்ட் டு டெல் யூ, நான் சொல்கிறேன் பாருங்கள். அந்த நாட்களில் பில்லிகிராம் ஒரு கதையை ஒன்று சொல்லுவார். நல்ல ஓட்டம் ஓடுகின்ற ஒரு ஒலிம்பிக் ஓட்டக்காரனை எப்படியாயிலும் அவனை வீழ்த்துவதற்கு ஒரு குழு ஒன்று வைத்திருப்பார்கள். அதில் பாதி ஓட்டம், முக்கால்வாசி ஓட்டம் ஓடுகின்ற என்று எண்ணுகிறேன். அவர் சொன்ன கதை மறந்து விட்டது. ஆனால் அரவுண்டு முக்கால் ஓட்டத்தில் அல்லது ஓடி முடிக்கிற நேரத்தில் ஒரு பியூட்டிஃபுல் தங்க ஒரு பந்து போல் 2-3 பந்துகளை அவனுக்கு சைடில் ஓட விட்டு விடுவார்கள். அவன் ஓடி முடிக்க போயிடும், கோப்பையும் வாங்க போயிடும். அந்த கோப்பை எவ்வளோ மதிப்பு பெறுமோ அது ரெண்டாவது. ஆனால் இப்பொழுது இந்த உருண்டை வருகிறதை இது யாரும் பார்க்கவில்லை என்று எடுத்து அவன் குனிந்து எடுத்தானே பாருங்கள், அவ்வளவுதான். அடுத்தவன் உள்ளே ஓடி அவன் ஜெயித்து விட்டான் என்று பில்லிகிராம் அதை ஐ திங்க் ஒரு கதை என்று இருக்கக்கூடும் என்று எண்ணுகிறேன். அப்படி அவர் அந்த பில்லிகிராம் குருசையிலே அவர் சொல்லுவார். அதுபோல் இந்த மக்கள் கடைசி நேரத்தில் போய் இந்த 30 வெள்ளிக்காசை உருட்டி வைத்து உடனே அதிலே போய் சிக்கி வைத்து கொண்டு நாட் ஹிஸ் டிசைர், திஸ் டிசைர், இந்த 30 வெள்ளிக்காசு டிசைருக்காகவே அவரை மறுதளித்து விடலாமா என்று மறுதளித்து விட்டு போய்விடுகிறார்கள். த லாஸ்ட் மூமெண்ட்லேயும் மறுதளித்து போய்விடுகிறார்களே. வாட் ஷுட் ஐ ஹேவ், நான் என்ன வைத்திருக்க வேண்டும்? ஃபியர் ஆஃப் காட். நான் ஒன்றும் தெரிந்தவன் அல்ல, நானும் ஓடிக்கொண்டே இருக்கிறவன் தான். பொல்லாங்கன் என்ன வேண்டுமானாலும் செய்வான் என்று எனக்கு தெரியும். ஆனால் சோதிக்கப்படுகின்ற நேரம் ஒன்று வருகிறதே, அப்பொழுது ஐ ஷுட் பி கேர்ஃபுல். என்னுடைய டிசைரை, ஜீவகாலம் எல்லாம் என்னுடைய விருப்பத்தை வேறொன்றுக்கு கொடுத்து விடக்கூடாது. காலமெல்லாம் வாழ்ந்தவன் தான் அந்த நேரம் வரும்பொழுது, அந்த தங்க விட்ட நேரத்தில் ஹி ஒன்ட் டசன்ட் கேர் அபவுட் இட். இது என்ன 3 இந்த தங்க கொண்டு 300 தங்க கொண்டு வந்தால் என்ன, 300 கோடி வந்தால் என்ன, உலகமே வலது பக்கத்தில் வைத்து உன்னை நான் ஏற்றுக்கொள்கிறேன் என்று சொன்னால் என்ன? ஐ நீட் மை காட், என் ஆண்டவர் வேண்டும், என் இரட்சகர் வேண்டும் என்ற அந்த விருப்பத்தை ஈஸியாக ஒரு பெற்றுவிட இயலாத சகோதரர்களே. யூ வில் ஃபால் இன் த ரேஸ். ஒன்றே ஒரு நாளில் ஓடும்பொழுது விழுந்துவிட கூடுமே. ஆகவே எப்பொழுது அவருடைய சித்தத்தை செய்வதற்குரிய விருப்பம் வேண்டும்? எப்பொழுது? எவ்ரி டே. இன்று அவருடைய சத்தத்தை கேட்டால் உங்கள் இருதயத்தை கடினப்படுத்தி விடாங்கள். இன்று கடினப்படுத்தினால் நாளை கொஞ்சம் இன்னும் அதிகமாய் கடினப்பட்டு போய்விடும். கொஞ்சம் கொஞ்சமாய் அவருடைய சத்தம் கேட்கிற விருப்பத்தை விட்டு ஏதோ ஒரு விருப்பம் வந்ததை துன்மார்க்குடைய ஆலோசனைக்கு போவோம், பாவிகளோடு வந்து வழியில் போய் நிற்போம், அந்த பரியாசக்கோடு இருந்து கும்மாளம் அடிப்போம், உலகத்தில் நம்ம என்ஜாய் பண்ணுவோம் என்றெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாய் உங்களை ட்ராக் ஆன் பண்ணி கொண்டு வந்து நிறுத்திவிட்டதே. ஏன் நிறுத்திவிட்டது? இன்று என்ற பகுதியை சரி செய்யாதவர்கள் அனைவருக்குமே அது போன்ற கதிதான் அங்கே ஏற்பட்டு விடுகிறது. ஆகவே இந்த அவருடைய சித்தம் செய்யபடி மனதுள்ளவன் எவனோ அவனுக்குத்தான் இந்த உபதேசம் தேவனால் உண்டாயிருக்கிறதோ அல்லது சுயமாய் பேசுகிறேனோ என்று அறிந்து கொள்வான். அவர் சொன்ன அந்த பகுதியை பார்த்தீங்களா, என் உபதேசம் என்று அவர் சொல்லுவார். என்னது உபதேசம்? இங்கே நீங்கள் அந்த பகுதியை நீங்கள் பார்த்தால் ஒரு தேவ சித்தம் செய்வதில் ஒரு சின்ன உபதேசத்தை ஒன்று வைத்தார். நீங்கள் கவனித்து பார்த்தால் அங்கே 5000 பேரை அவர் போஷித்த பிறகு அடுத்த அதிகாரத்தில்
பெருங்காற்றும் புயலும் அடித்தபோது அவர்கள் பயந்து அவர்கள் அலறல் அடித்து வரும்பொழுது அப்படி சீசருடைய இருதயம் கடினமாக இருந்தது. அப்படின்னாலே அவர்கள் அந்த அப்பத்தை போஷித்ததனுடைய காரியத்தை விளங்கி கொள்ளவில்லை. என்ன விளங்கி கொள்ள வேண்டியிருக்கு? 5 அப்பத்தையும் 2 அப்பத்தையும் மீனை வைத்து 5000 பேரை போஷித்தார் என்பது சண்டை கிளாஸிற்கு எல்லா பிள்ளைகளும் விளங்கி கொள்வதைப் போல எல்லோரும் விளங்கி கொண்டால் என்று அந்த புத்தி அது சாதாரணமான காரியம் தானே என்று இல்லை. தெர் வாஸ் சம் டாக்டரின் தேர். ஒரு உபதேசம் அங்கே இருந்தது. அது என்னவென்றால், அவர் கான், எங்கள் தேவன், எங்களோடு வருகின்ற இரட்சகர் மனதுருக்கம் கொண்டவர். ஜனங்கள் மீது மனதுருக்கம் கொண்டுதான் அத்தனை பேருக்கும் அந்த 5000 பேரை போஷித்தார். வேறொன்றும் இங்கே வானத்திலிருந்து விழுந்ததாக சொல்லப்படவே இல்லை. மனதுருக்கம், இட் கிவ்ஸ் ஆல். எல்லோருக்கும் ஒரு அந்த உருக்கமும் நேசமும் ஒன்று இருக்கிறதே, அதை வைத்து கொண்டால் உங்களுக்குரிய அனைவரையும் போஷித்து விட முடியும். இயேசு சாப்பிட்டாரா என்று கூட அங்கே இல்லை. அவரே சாப்பிடாவிட்டாலும் பரவாயில்லை, எவ்ரிபடி வில் பி சாட்டிஸ்ஃபைட். அது மனதுருக்கம். நான் சாப்பிடாவிட்டாலும் எல்லோரும் சாப்பிட்டாலும் என்று இருக்கக்கூடிய ஒரு திருப்தி. அல்லேலூயா. அதை அவர்கள் விளங்கிக் கொள்ளவில்லை என்று சொல்வதை போலவே இங்கேயும் அவர், என் உபதேசம் ஒன்றை நீங்கள் விளங்கிக் கொள்ளவில்லை. என் உபதேசத்தை நீங்கள் எவன் தேவ சித்தம் செய்கிறானோ அவன்தான் இந்த உபதேசங்களை விளங்கிக் கொள்வான் என்றார். இங்கெல்லாம் ஒரு குறிப்பிட்ட உபதேசம் என்னவென்று உங்களுக்கு தெரியுமா? த டைம் ஆஃப் காட், தேவனுடைய நேரம் ஒன்று இருக்கிறது. தேட் இஸ் அ டாக்ட்ரின் ஹியர். தட் இஸ் அனதர் டாக்ட்ரின். தேவசித்தம் செய்வதிலே ஏராளமான உபதேசம் இருக்கிறது. தேவசித்தம் செய்ய மனதுள்ளவனுக்கு அந்த உபதேசங்கள் எல்லாம் தெரியும். கேட்டு 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 பழகி அவனுக்கு அந்த உபதேசங்கள் தெரியும். பழகி இருப்பான். அவன் ஒரு நபரிடத்தில் பேசினால், தட் இஸ் ராங் பிரதர், தட் இஸ் ராங் சிஸ்டர், திஸ் இஸ் நாட் மை காட், இது ஆண்டவர் எனக்கு இப்படி நடத்தினதில்லை, எனக்கு இல்லை, எந்த பக்தருக்கும் நடத்தியிருந்திருக்க மாட்டார், தேவன் மாறாதவர், ஆகவே நீங்கள் சொல்வது தவறு என்று அவர்கள் சொல்லி வைத்து விடுவார்கள். எனவே இங்கே உள்ள ஒரு மாறுபாடு என்னவென்று சொன்னார், த டைம் ஆஃப் காட், அந்த நேரம் என்று இருக்கிறது. அதை அவர் அவர் அங்கே அதை அவர் சொல்லுவார். அவர் சொல்லும் பொழுது அந்த அவர் நீங்கள் 8ஆம் வசனத்திலே நீங்கள் வாசிக்கும் பொழுது, நீங்கள் இந்த பண்டிகைக்கு போங்கள், என் வேலை இன்னும் வராதபடியால் நான் இந்த பண்டிகைக்கு இப்பொழுது போகிறதில்லை என்று சொன்னார். இவைகளை அவர்கள் சொல்லி பின்னும் கலிலேயாவில் தான் தங்கியிருந்தார். 10ஆம் வசனம் எழுதியிருக்கு தெரியுமா? அவருடைய சகோதரர் போன பின்பு அவர்கள் போய்விட்டார்கள். அவர்கள் ஃபாஸ்ட்டாகி வேகமாக அட்வான்ஸாக போய்விட்டார்கள். நடந்தது என்னவென்று தெரியுமா? போன பின்பு அவர் வெளியரங்கமாய் போகாமல் அந்தரங்கமாய் பண்டிகைக்கு போனார். ஆனால் நடந்தது என்ன தெரியுமா? பாதி பண்டிகையிலே அவர் முன்கூட்டியே சென்று விட்டார். இயேசு தேவாலயத்திற்கு போய் உபதேசம் பண்ணினார். அல்லேலூயா. அதுபோன்ற ஒரு பகுதியை நீங்கள் யோசித்து பாருங்களேன். நீங்கள் பொங்கல் என்ன வேலை வரவில்லை என்று சொன்னவர் போகாமலே கூட அவர் இருந்திருக்க முடியும். ஆனால் அட்வான்ஸாகி போய்விட்டார். என்ன வேடிக்கை இருக்கிறது, நீங்கள் பொங்கல் என் வேலை வரவில்லை என்று சொல்லிவிட்டு இந்த சீசர்கள், அவருடைய சகோதரர்கள் அனைவரும், அவருடைய கூட பிறந்த சகோதரர்கள் அனைவரும் பார்த்து, அட இந்த மனுஷன் அட்வான்ஸாக வந்திருக்கிறான் என்று அவர் சொல்லியிருந்தால், தேட் இஸ் த உபதேசம். போக வேண்டாம் என்றும் சொல்லுவார், போக எனக்கு நேரமில்லை என்றும் சொல்லுவார். போ என்று சொன்னவுடன் அட்வான்ஸாகவும் போய்விடுவார். ஆண்டவர் இயேசுவை கொலை செய்வதற்கு அவரை இழுத்து கொண்டே சென்றார் என்று எழுதியிருக்கிறது. அவர் போகாமலே இருந்திருக்கலாமே, போனார். உச்சி குண்டு வரைக்கும் போய்விட்டார். பட் தெர்வாசிய உபதேசத்தை விரும்பினார். லார்ட், திஸ் இஸ் த டைம், இந்த நிறந்தானா, பாவிகளுக்காக உயிரை கொடுக்கத்தானே வந்தேன். பட் பை எனி மீன்ஸ், இந்த குன்றிலிருந்து விழுந்து ரத்தத்தை சிந்தி நான் பாவிகளுக்காக உயிரை கொடுத்தேன் என்று நான் போய்விட்டு போகிறேனே என்றெல்லாம் ஒரு போராட்டம் நடந்து கொண்டிருக்கிற நேரத்தில், நாட் திஸ் டைம், இந்த நேரம் அல்ல என்று வந்தவுடனே அவர் ஷடார் என்று திரும்பினார். அத்தனை கூட்டம் அவர் தள்ளி கொண்டு வருகிறது. தேவாலயமே பின்தொற்று தொடர்ந்து வேதபாரல் தொடங்கி அந்த எல்லா மக்களும் சேர்ந்து யூதர்கள் கூட்டமாய் வந்து தள்ள வருகிறார்கள். சட்டார் என்று திரும்பி ஜனக்கூட்டத்தின் நடுவே ஓடவில்லை, பயந்து ஓடவில்லை, நடந்து சென்றார். ஹல்லேலூயா. அந்த லாஸ்ட் மூமெண்ட்டை நீங்கள் சொல்லும் பொழுது, இது என்ன, நீ தான் புறப்பட்டு வந்தீர், விழுந்திருக்க வேண்டியதானே என்று கேட்டால், தேர் இஸ் உபதேசம். அதுக்கு ஒரு நேரம் உண்டு. தேவன் என்னை கடைசி மூமெண்ட்டில் வைத்து அதை கொண்டு வந்து நடத்தி செல்லும் பொழுது, காலமெல்லாம் ஒரு பாடத்தை கற்றுக் கொடுத்து விட்டேன். நான் ஒன்றை செய்வதை போல் செய்வேன், ஆனால் திடீரென்று மாற்றிவிட்டால்
அதனை மாற்றித்தான் ஆக வேண்டும் என்ற பாடத்தை நான் பெற்றிருக்கிறேன். ஆகவே என் ஆண்டவர் நடத்துகின்ற ஒரு பாதையிலே எல்லாமும் இருளாக இருக்கிறதை போல் தோன்றினாலும் சடன்லி திடீரென்று ஒரு ஒளியை அவர் கொண்டு வந்து வைத்து விடுவார். ஏனென்றால் ஐ நோ தட் உபதேசம், த டைமிங், அந்த நேரம், தேவ சித்தம் செய்ய மனது விருப்பம் கொண்டவனுக்குத்தான் அவருடைய உபதேசம் தேவனால் உண்டானது என்று அறிவான். என்ன உபதேசம்? த டைம் ஆஃப் காட், அந்த நேரம். போக மாட்டேன் என்று சொன்னார், லேட்டாகும் என்று சொன்னார். உங்களுடைய நேரம் வந்திருக்கு, நீ எப்பொழுது வேண்டாலும் செய்யலாம் போங்கள் என்று சொல்லிவிட்டார். அவர்களும் அவருக்கு முன்பே அவர் போய்விட்டார்கள். பின்பு தானே அவர் சென்றாலுமே கூட முன்பு போய் சேர்ந்து நின்று விட்டார். ஹி வாஸ் ப்ரீச்சிங் ஆல்சோ. அந்த பாதி அந்த பண்டிகைகளை நின்று அந்த தேவாலயத்திலே பிரசங்கமும் செய்தார். இது போன்ற ஒரு அற்புதம் அந்த காணா ஒரு கல்யாணத்தை நம்ம கேட்டதை போல் அது தேவனுடைய நேரம் என்று ஒன்று இருப்பதை அந்த மரியாள் சொல்லிவிட்டு போனாள். அப்போ என்னுடைய மகனே, இவர்களுக்கு திராட்சரசம் இல்லை என்று சொன்ன ஜெபத்தை கேட்டாரா? திராட்சரசம் இல்லையா, எக்கடும் கெட்டு போயன்றா அவர் சொன்னார். எஸ், ஹி அக்செப்டட் தேட். அவர் என்று சொல்லும்பொழுது எஸ், ஐ வில் டூ தேட், பட் மை டைம், இந்த நேரத்தின்படி செய்வேன். என்ன பெரிய டைம் வேண்டிய கிடக்கு கொடுன்ற அவர் சொன்னார். இல்லை, அவரோடையே பழகி அம்மாவோடு பழகி இந்த 30 ஆண்டுகள் காலத்தில் ஹி வாஸ் ஆல்வேஸ் ஆல் த டைம்ஸ் த டைமிங் ஆஃப் காட். தேவனுடைய நேரத்திற்கு அவர் இடம் கொடுத்திருந்தார். தானாகவே ஒன்றை செய்து குழப்படியாகி விடுவதை போல் இல்லாமல், யாக்கோபனை வாசித்தீர்கள், நாங்கள் இன்று போய் நாங்கள் அதை செய்து இதை செய்து என்று சொல்கிற மக்களே கேளுங்க என்று புத்தி சொல்கிறாரே. அதுக்கு முந்தின வசனம் என்ன எழுதியிருக்க தெரியுமா? அந்த யாக்கோபு 4:1 வாசிக்கிறோம். என்ன எழுதியிருக்கும்? யாக்கோபு 1 யாராவது வாசிக்கிறீர்களா? யாக்கோபு அந்த 4:1 என்ன எழுதுவார்? நீங்களோ எப்படி நீங்கள் செய்து விட்டீர்கள், தகாத விதமாய் செய்து சீரழிந்து போனீர்களே என்று அதை அவர் குறிப்பிடுகிற விதத்தை பாருங்கள். உங்களுக்குள்ளே யுத்தங்களும், நான் 1 வாசி, உங்களுக்குள்ளே யுத்தங்களும் சண்டைகளும் எதனாலே வருகிறது? உங்கள் அவயங்களில் போர் செய்கிற உங்கள் சொந்த இச்சையினால் அல்லவா? நீங்கள் இச்சித்தும் உங்களுக்கு கிடைக்கவில்லை, நீங்கள் கொலை செய்தும் புறமையில் இருந்தும் அடையக்குணா போனீர்கள். நீங்கள் சண்டையும் யுத்தமும் பண்ணியும் நீங்கள் விண்ணப்பம் பண்ணாமல் இருக்கிறதுனாலே உங்களுக்கு சித்திப்படுறதும் இல்லை. நீங்கள் விண்ணப்பம் பண்ணினாலுமே கூட அது உங்கள் இச்சையின்படியே செலவழிக்கு நீங்கள் விண்ணப்பம் பண்ணினால் உங்களுக்கு பெற்றுக்கொள்ளவும் இல்லை என்றெல்லாம் அவர் கூறுகிற அந்த பகுதியை பார்க்கும்பொழுது, ஜனங்கள் காத்திருக்க முடியவில்லை என்ற தங்கள் இச்சைகளிலே சாகிறார்கள். சண்டை ஓடினால், புறாமைப்படினால், அதற்கு ஒரு முரண்பாடு வருகிறது, பெரிய யுத்தம் நடக்கிறது, எல்லாம் செய்து சீரழிந்து போய் விடுகிறார்களே. நீங்களோ அப்படி இருந்து விடாதீர்கள். நாங்கள் நாளைக்கே போவோம், உடனே நாங்கள் செய்வோம், உடனே நாங்கள் முடிப்போம், உடனே நாங்கள் வாங்கி கொண்டு வருவோம், எல்லாம் என்னுடைய பலன் என்று சொல்லிவிடாதீர்கள். வெயிட், இப்படி சொல்லி இந்த வார்த்தை நிமித்தம் மனம் திரும்புங்கள். தான் இச்சித்து உள்ளதை வார்த்தையில் வெளிவிட்டு விட்டு பத்திரமாய் வைத்து கொண்டால் அந்த வார்த்தை உயிருள்ளதாக இருக்கும். அழித்து விடுங்கள். ஐ எம் சாரி லார்ட், நான் சொன்னதற்கு நான் வருந்துகிறேன் என்று சொல்லியிருந்திருக்க வேண்டும். ஏசு ஒரு வார்த்தை சொன்னார், பிதாவே என் சித்தம் இதுதான், என்னுடைய சித்தத்தின்படி இந்த பாத்திரம் நீங்க வேண்டும் என்பதுதான். ஆகிலும் உம் சித்தம் என்று சொல்லும் பொழுது அந்த கடைசி நேரத்தில் உள்ள அந்த வார்த்தையை பார்த்தீங்களா? ஐ எம் ஸோ சாரி, என் சித்தம் என்று சொன்னதே உடனே நான் வருந்துகிறேன். லெட் யுவர் வில் பி டன் என்று அவர் சொன்னாரே. பின்பு அவர் கெத்சமனேக்கு வரும்பொழுது, பிதா எனக்கு தந்த பாத்திரம் என்பதை தவிர நான் விரும்பாத பாத்திரம் என்று சொல்லவே இல்லையே. அதுபோல் அதை மனம் திரும்பி இருக்க வேண்டும். ஐ எம் ஸோ சாரி, நான் இதை செய்வேன் அதை செய்வேன் சொன்னதெல்லாம் வருந்துகிறேன், ப்ளீஸ் ஃபர்கிவ் மீ. இது போன்ற வாழ்க்கையை நான் கற்று வாழவில்லை, நான் ஏன் இப்படி நான் பேசிவிட்டேன், ஐ எம் ஸோ சாரி. நானே இச்சித்து, நானே விரும்பி, நானே போய் அபகரித்து செய்து ஒன்றும் பெற்றுக்கொள்ளவில்லை. அதை பெறுவதற்கென்று கொலை நடந்ததாம், பொறாமை இருந்ததாம், அடித்து பிடித்து கொண்டார்களாம். இந்த யூஸ்லெஸ் கிறிஸ்டின் லைஃபை வாழ்ந்து கொண்டிருப்பது காரணம் என்ன? தேவ் நோ உபதேசம். தேவ சித்தத்திற்கு என்று அனைவரும் உபதேசங்களை பெற முடியவில்லை. தேவ சித்தத்தினுடைய செய்ய மனதாய் உள்ளவனுக்கு தான் அவருடைய உபதேசம் ஒன்று புரியும். என்ன உபதேசம்? த டைமிங். ஆகவே அற்புதம் கொடுப்பார். அந்த டைமிங் 6 கச்சாடி அவர் என்ன சொல்கிறாரோ அதை செய்யுங்கள் என்று சொன்ன பொழுது 6 கச்சாடியில் வைங்க என்று சொன்னார். வெரி ட்ரமட்டிக் என்றால் ஒரு பரவசமான ஒரு நிகழ்ச்சியை நிகழ்த்துகிறார். அந்த 6 ஊற்று 1 கச்சாடி முடிய டைங், 2 கச்சாடி முடிய டைங் என்று பெல் அடிக்க அப்படியே அந்த கடைசி நேரம் வரைக்கும் உற்சாகமாய் ஊற்று டைங் என்று 6வது மணி அடித்த உடனே நிறுத்துங்கள், எடுங்கள் என்று சொன்னால் அப்படியே அது தண்ணீர் ரசமாய் மாறியதே. எதனால் மாறியது?
அந்த டைங் 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 என்று அடிக்கிற அந்த 6 பெல் இருக்கிறதே, அது வரைக்கும் காத்திருந்தார்கள். அவர் சொன்னபடி செய்யுங்கள். அவர் என்ன சொன்னார்? ஒரு உபதேசம் சொன்னார். மை டைம் டைங் டைங் என்று காத்திருக்க வேண்டும். லார்ட் லெட் யுவர் டைம் கம், நேரம் வரட்டும் என்று ஊற்றிக்கொண்டே அவன் இருந்தார். ஆபிரகாம் தன்னுடைய விசுவாசத்தில் உறுதியாக இருந்தான். எத்தனை வருஷம் உறுதியாக இருந்தான்? 100 years, 100 வருடம் உறுதியாக இருந்தான். ஏன் அப்போ டைங் டைங் என்பது எவ்வளோ பொறுமையாக அவன் கேட்டான். 99வது வருடத்தில் கூட அவன் தவங்கி போயிருக்கக்கூடும். பல டைங் என்று கொடுத்த அவன் அதுக்கு இப்பொழுது அவன் ஸ்ட்ராங்காக இருக்கிறபடினாலே லாஸ்ட் மூமெண்ட் வரைக்கும் அந்த டைங் அந்த ஒளியை அவன் அறிந்தான். ஆகவே அவன் தன்னுடைய விசுவாசத்திலே அவன் சோர்ந்தவனாய் தளர்ந்தவனாய் அவன் இல்லை. அவன் அதில் உறுதிப்பட நின்று வாக்குத்தத்தத்தை சுதந்திரித்து கொண்டான். அல்லேலூயா! வாட் எ டைமிங்! இது போன்று உங்களுக்கு 100 வருடம் டைமிங் என்று கொடுத்தால் அவன் தேவசித்தம் செய்யணும் எங்கே இருப்பானோ என்று புரிவதில்லை. 6 கல்ச்சாடிக்கு கூட சிலர் பொருத்தமாக இல்லை, காத்திருப்பதில்லை. உள்ளம் குமைந்து போய் தான் விரும்பியதை இச்சித்ததை யோசித்து அதையெல்லாம் பிளான் பண்ணி இதெல்லாம் வைத்து பொறாமை போட்டி வந்து அதை பெற்றுக்கொள்வதற்கு கொலை செய்து அதை நசித்து புசித்து சீரழிந்து போய் கிடக்கிறார்கள். நீயோ நாளை இதை செய்வேன் அதை செய்வேன் என்று சொல்கிறாயே மனுஷனே, இப்படி சொல்வது சரிதானா? உன் உயிர் நாளைக்கு இருக்க போவதில்லையே, ஏன் அப்படி சொன்னாய் என்று அந்த பாடத்தை அங்கே அவர் சொல்கிறாரே, அது என்ன உபதேசம்? என்ன உபதேசம்? நாளை என்ற உபதேசம். இதை செய்து விடுவேன் என்று சொல்லி என்று உபதேசம். ஐ டோன்ட் நோ வாட் வில் ஹேப்பன் டுமாரோ, லெட் இட் கோ. அது போகும் என்று வரும்பொழுது ஐ வாஸ் சீன் சோ மெனி இன்ட்ரெஸ்டிங் திங் என்னுடைய வாழ்க்கை பயணத்திலே. அந்த எத்தனையோ காரியங்களிலே ஐ நோ த உபதேசம், டைமிங் உபதேசம். அந்த லாஸ்ட் மூமெண்ட் வரும்பொழுது கோலாகலமாய் அது ஒன்று நடந்து விடும். அல்லேலூயா! அந்த லாஸ்ட் மூமெண்ட்டில் அந்த 118ஆம் சங்கீதம் சொல்லப்பட்டதை போல் அந்த கல்லை தூயின் ஆகாது தள்ளிவிட்டதை போல் தள்ளிவிட்டாலும் அடுத்த நிலைக்கு தெரியுமா? திஸ் இஸ் த டே, திஸ் இஸ் த டே. இது நாள் கர்த்தர் உண்டு பண்ணி நாள். என்ன நாள்? தள்ளப்பட்ட கல்லை யார் எடுத்து விட்டார்? கர்த்தர் எடுத்து ஆகாதென்று தள்ளப்பட்ட கல்லை கொண்டு போய் மாளிகை கட்டுவதற்கு மூளைக்கல்லாய் கொண்டு வந்து வடிவமைத்து அதை செதுக்கி அற்புதமாய் கொண்டு வைத்தார் பாருங்கள். அப்படி ஒரு பாடுவார். அல்லேலூயா! தேட் இஸ் த கிறிஸ்டியன் லைஃப். கிறிஸ்தவ வாழ்க்கையுடைய கொண்டாட்டம் என்னவென்றால் டுடே திஸ் இஸ் த டே என்று பாடுகிற அந்த பாடல் இருக்கிறதே, அந்த நாளுக்காக காத்திருக்கிறவர்கள், அந்த நேரம் முடிவதற்காக காத்திருப்பவர்கள். தே ஆர் நாட் வேகட் தேர். தங்களுடைய உள்ளத்தில் வேவரிங்காக இருந்த அந்த ஆபிரகாமை குறித்து எழுதியிருக்கான். ஹீ இஸ் நாட் வேவர்ட் இன் ஹிஸ் ஹார்ட். அவனுடைய இருதயத்தில் அவன் தள்ளாடவில்லை. வேவரிங்காக இருந்து நடக்குமோ இது நடக்குமோ என்று பதறவே இல்லை. த டைமிங் இயர்ஸ் டுகெதர், பல்லாண்டுகள் அவன் அந்த டைமிங் கொடுத்திருந்ததெல்லாம் அற்புத விசுவாசம் அல்லவோ. ஆகையால் தான் அவரை குறித்து என்ன எழுதியிருக்கிறது? அந்த ஆபிரகாமுடைய விதையிலிருந்து, அந்த ஆபிரகாமுடைய சந்ததியிலிருந்து இயேசு வந்தார். 2 சந்ததி தான் சொல்லப்பட்டிருக்கு. ஆபிரகாம் அந்த முதல் சந்ததி, நடுவை வந்து தாவீதை அந்த 2வது சந்ததி. தாவீதின் மைந்தன் ஆபிரகாமுடைய சந்ததியிலே வந்தவர் என்று சொல்கின்ற புகழெல்லாம் சும்மா வருவதில்லை. அவர்களுடைய தேவன் என்று சொல்வதற்கு வெட்கப்படவில்லை என்று ஏன் அவர் சொன்னார்? இந்த உலகம் சதமில்லை என்று வாழ்ந்தார்கள். ஆகவே he said they are my people, they are my, என்னுடைய சொந்த ஜனம் என்று சொல்வதற்கு வெட்கப்பட்டதில்லை. என் மகன் என் மகள் என்று சொல்வதற்கு வெட்கப்பட்டதில்லை. ஏனென்றால் அவர்கள் இந்த உலகத்தை தழுவி வாழாமல் இந்த உலகத்தை நம்பி அவர்கள் வாழாதபடினாலே, என்னை நம்பி வாழ்ந்தபடினாலே அவர்களுடைய தேவன் தன் ஜனம் என் ஜனம் என்று சொல்வதற்கு வெட்கப்படவே இல்லை. இட்ஸ் நாட் அ ஈஸி திங். நீங்கள் வாழாதபடி நீங்கள் இதை சொல்லுவார் என்று எண்ணிக்கொள்ளாதீர்கள். அந்த வசனத்தை வாய்த்துக்கு நீங்கள் கட்டம் போட்டு விட்டு ஆமாம் என்னை அவர் சொந்த ஜனம் என்று சொல்வது வைக்கப்பட மாட்டார் என்று ஏமாந்து போய் கட்டம் போட்டு விடாதீர்கள். டிட் யூ லிவ் லைக் தேன்? அப்படித்தான் நீங்கள் இந்த வனாந்திர வாழ்க்கையாக இந்த பூமியை கருதி இங்கே நிலையான நகரம் இல்லை என்று வாழ்ந்தீர்களா? நாங்கள் நிலையான நகரத்திற்கு உரியவர்கள் என்று கர்த்தரையே நம்பி வாழ்ந்திருந்தால் அதை நீங்கள் அற்புதமாய் கட்டம் போட்டு அதை இருதயத்திற்குள்ளே உள்ளே எத்தனையோ பலகையில் இருக்கிறது அங்கே தொங்க விட்டு வைத்திருப்பீர்கள். ஆகவே தெர் இஸ் எ டாக்டரின் தேர், உபதேசம். அவர் தேவசித்தம் செயலில் நிறைய உபதேசம் இருக்கிறது. அதில் உள்ள முக்கியமான உபதேசம் என்னவென்றால் த டைமிங் ஆஃப் காட். அதில் இருந்தவன் அமைதியாக இருப்பான், சும்மா ஊற்றி கொண்டே இருப்பான். என்னத்தை ஊற்றி என்ன செய்ய பாரு,
இன்னும் தண்ணி தான், இன்னும் பாரு, இன்னும் தண்ணி. ஐ டோன்ட் கேர், அதெல்லாம் எனக்கு தெரியாது. அவர் சொன்னபடியே செய்யும்படி கட்டளையிடப்பட்டிருக்கிறேன். அந்த 6 கச்சாடி முடியும் வரைக்கும், கச்சாடி பாதி ஊற்றியாச்சு, தொட்டு பார்த்து இன்னும் வரவில்லையே. ஐ டோன்ட் கேர், நீங்கள் அவிசுவாசியாக இருந்தாலும் போனாலும் போகலாம். பட் அப் டு த பிரீம், அந்த 6வது கச்சாடி நிறைந்து வழிந்த பிறகுதான் ஸ்டாப் என்று சொல்லி அதை அற்புதத்தை அவர் செய்து முடித்து வைத்து விட்டாரே. அங்கே ஒரு தாறுமாறு அல்ல, நேர்மையான ஒரு சந்தோஷம், ஒரு நேர்மையான ஒரு மகிழ்ச்சி. அட்டே சரியான நேரத்தில் வந்துவிட்டதே இந்த ரசம், அதுவும் எல்லோரும் கொடுக்கிறதே போல் தண்ணீர் ரசமாக இல்லாமல் அது முன் ரசத்தை விட ருசியுள்ளதாக இருக்கிறது என்ற அற்புதம் எல்லாம் யாருக்கு கிடைக்கும்? அவருடைய உபதேசத்தில் அறிந்தவர்கள். யாருக்கு அந்த உபதேசம்? தேவசித்தம் செய்ய மனதாக இருக்கிறவனுக்கு அவன் அந்த உபதேசத்தை அறிந்திருப்பான். அங்கே உள்ள உபதேசம் என்ன? இந்த டைமிங் ஆஃப் காட், தேவனுடைய அந்த நேரம் இப்பொழுது போகுமே என்று சொல்லுகிறது. உங்களுக்கு நேரம் எப்பொழுதும் இருக்கிறது. மை டைம் இஸ் நாட் yet கம் என்று சொல்லுகின்ற ஒரு அற்புதம். ஆகவே அவரை கொலை செய்ய வேண்டும் என்று காத்திருந்தாள் என்று நாம் வாசிக்கும் பொழுது முதல் பிரசங்கத்திலே கேட்டோம். கொலை செய்வதற்கு அங்கே காத்திருந்திருக்கிறார்கள் அந்த யூதயா ஜனங்கள். இவர் கலிலேயாவிலே இருந்து விட்டார். கலிலேயா என்பது மீன் பிடிக்கிற அந்த ஜனங்களோடு அங்கே தங்கி, அங்கு தான் அவருடைய ஊர். அந்த கலிலேயன் என்றே அவருக்கு பெயர். தங்கிவிட்டார். யூதயா என்று சொல்வது யூதர்கள், தே ஹேட்டட் ஜீசஸ், இயேசுவை பகைத்தார்கள். யூத பாரம்பரியங்கள், யூத முன்னோர்கள் சொன்ன அந்த வழிமுறைகள், மோசே சொன்ன சில ஆகமங்கள் எல்லாவற்றிலையும் அவர் ஒரு மாறுதலை கொண்டு வந்து ஆதியிலே பிரமாணம் சொல்வதை கேட்டீர்களே, நான் சொல்வதை கேளுங்கள் என்று சொல்லி அதை மகத்துவமாய் ஒரு புரட்சியை உண்டு பண்ணினால் கடும் கோபம். களமெல்லாம் நாங்கள் ஆலயத்தில் இப்படி நடத்தி கொண்டு வரும் பொழுது இந்த யூதலாயை நம்மை இவன் புறக்கே தள்ளிவிட்டு அவன் வேறொரு முறைமையை சொல்லுகிறானே, அவனும் ஒரு யூதன் தான் இருந்து கொண்டே இதை ஒரு செய்து கொண்டிருக்கின்ற அவனை கொலை செய்வதற்கு வயதடி கொண்டிருந்த அந்த பண்டிகையிலே கொலை செய்ய வேண்டும் என்று விரும்பினார்கள். வந்தால் கொன்றுவிடுவோம் என்று எண்ணிக்கொண்டிருந்தவர்கள் என்ன எழுந்தது தெரியுமா? அந்த 7ஆம் அதிகாரத்தில் என்ன எழுதியிருக்கிறது? அவருடைய நேரம் வரவில்லை என்பதால் அவரை என்ன செய்ய முடியவில்லை? கொலை செய்ய முடியவில்லை. அவர் மீது கல்லறிய முடியவில்லை. ஒண்டர்ஃபுல். இதை தனக்குரிய நேரம் என்று எடுத்த இயேசு ஒன்று வைத்திருக்கும் பொழுது அங்கே தேவன் தன்னுடைய நேரத்தை ஒரு எதிராளி இடத்திலே ஒரு மட்டுப்படுத்தி வைக்கிறார். பாருங்கள், அவரை கொலை செய்ய வைத்திருந்த எல்லா கத்தியும் கப்படம் கீழே விழுந்து விட்டது. ஏனென்றால் நேரம் வரவில்லை, ஷடவுன் என்று அதையெல்லாம் மூடி வைத்து விட்டார். திஸ் இஸ் a beautiful thing. If you give God time, உங்களுக்கு தெரிந்த பகுதியிலே ஒரு நேரத்திற்கு ஒன்று இடம் கொடுக்கும் பொழுது நீங்கள் அறியாத பகுதியில் எத்தனையோ பகுதியில் இருக்கிறது. அந்த பகுதியில் எல்லாம் ஷடவுன் கீழே போடும். மை டைம், ஹீ லிவ்ஸ் அக்கார்டிங் டு மை டைம். யூ வாண்ட் டு கில் ஹிம், யூ cannot touch him. அவரை கொள்ளையில யூ வாண்ட் டு டூ சம் அப்ஸ்ட்ரக்ஷன், தடை செய்ய விரும்பி நோ, நான் அவனுக்கு எதையும் தடை செய்ய விட்டுவிட மாட்டேன். ஏனென்றால் ஹிஸ் டைம் இஸ் இன் மை ஹேண்ட், அவனுடைய நேரம் என்னிடத்தில் ஒப்படைத்து வாழ்கிறான் என்று இருக்கக்கூடிய அந்த அற்புதம் நிகழ்ந்ததே பாருங்கள். அது படித்திருக்கிறீர்களா இல்லையா? அந்த வசனத்தில் பின்னால் அந்த என்ன வாசிக்கிறோம்? அந்த பேர் என்ன? யோவான் 7ஆம் அதிகாரத்திலே அந்த நேரத்தை குறித்து பேசின, என் உபதேசத்தை குறித்து பேசின அவர் 17ஆம் வசனத்திலே அவருடைய சித்தத்தின்படி செய்ய மனதுள்ளவன் எவனோ அவன் இந்த உபதேசம் தேவனால் உண்டாயிருக்கிறதோ சுகமாய் பேசுகிறோம் என்று அறிவான் என்றெல்லாம் கீழே உள்ள முடிந்து அந்த 30ஆம் வசனத்தில் பண்டிகையினுடைய முடிவு நேரம் வருகின்ற அந்த நேரத்தில் அப்பொழுது அவரை பிடிக்க வகை தேடினார்கள். ஆனாலும் அவருடைய வேலை இன்னும் வராததினால் இதை தனக்கு தெரிந்த ஒரு பகுதியாய் அந்த முந்தின பகுதியிலே அவர் சொல்லியிருக்கிறார். உங்களுடைய நேரம் உங்களுக்கு இருக்கிறது, என்னுடைய வேலை இன்னும் வரவில்லை என்று அவர் சொன்னாரே. அவர் தனக்குரியதை வைத்து அவர் செம்மையாய் வாழ்ந்தபடினாலே there are so many other places. எத்தனையோ நேரம் வரும் பொழுது, காரியங்கள் வரும் பொழுது no you cannot touch him. ஆண்டவர் இடைப்பட்டு ஆண்டவருக்கே தெரியாது, இயேசுவுக்கே தெரியாது இன்னொரு பகுதி. அங்கே ஒரு கொலை கூட்டம் நின்று கொண்டிருக்கு, அறிவாளோடு நின்று கொண்டு இருக்கிறது. ஒரு 100-200 பேர் அங்கே ஆசிடோடு நின்று கொண்டிருக்கிறார்கள். கொன்று விட வேண்டும், அவரை பிடித்து சாக்களை கட்டி நம்ம தூக்கி போட்டு விடுவோம் என்றெல்லாம் காத்து கொண்டிருக்கிறார்கள். என்னென்னமோ வைத்திருக்கிறார்கள். வைத்து கொண்டிருக்கும் பொழுது அவருடைய வேலை இன்னும் வராதபடினால் ஒருவனும் 1000 பேர் இருந்தாலோ 2000 பேர் இருந்தாலோ ஒருவனும் அவர் என்ன செய்ய முடியவில்லை, கை போட முடியவில்லை என்ற பாக்கியம் கிடைக்கிறதே பாருங்கள். யாருக்கு கிடைக்கும்? எனக்கே தெரியவில்லை, திடீரென்று நடந்து விட்டது என்று உங்களுக்கு தோன்றுகிறது. உலகத்தில் அப்படித்தான் நன்றாக இருந்தவன திடீரென்று இப்படி நடந்து விட்டா, ஐயோ இப்படி இருந்தது இப்படி ஆகிவிட்டது, ஐயோ
என்றெல்லாம் இருப்பவர்கள் தங்கள் நேரத்தை கர்த்தருடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து வாழ்ந்திருந்தால் அந்த உபதேசம், தேவ சித்தம் செயலில் இருக்கிற அந்த ரகசிய உபதேசம், ஹிஸ் டைமிங், அப்படி நேரப்படி நடக்கும் என்று காத்திருக்கிற அந்த இளைப்பாறுதல், அதை பெற்று வாழ்ந்திருந்திருப்பார்கள் என்று சொன்னால் தேவன் அவனுக்காக கிரியை செய்து எத்தனையோ காரியங்களை நலமுடன் அதை செய்து வைத்திருப்பார். நீங்கள் பரலோகம் செல்லும் பொழுது உனக்காக நான் யாவும் செய்து முடித்தேன் என்று சொன்ன பொழுது திரும்பி பார்த்தால் புத்தகமாக எழுதியிருக்கும். நீ காலமெல்லாம் வாசித்து கொண்டே பார், அந்த நடந்த ஒரு நிகழ்ச்சியில் என்ன நடந்தது என்று தெரியுமா என்று அந்த நாளை வைத்து ஒன்று எழுதியிருப்பார். அட இப்படி நடந்ததா, இன்னொரு பகுதியை அவர் காட்டுவார். அட இப்படி நடந்ததா, பாரப்பா, இந்த நித்திய காலத்திற்கும் வாசிப்பதற்கு உனக்கு உண்டு. இதேபோல் அந்த பக்தர்களுக்கு உண்டு. அவர் எல்லோரும் சேர்ந்து கூடி ஒருமித்து வாசம் செய்து பேசும் பொழுது அடேங்கப்பா எத்தனை மகத்துவமாக இருக்கிறது. அது ஆரோன் தலையில் வடிந்த கர்த்தருடைய தைலத்தை போல் வந்து அவர்களை நிரப்பி அவர்களுடைய ஆசீர்வாதம் அங்கே நிறைவாய் மாறி அவர்கள் ஜீவனம் பெற்றவர்களை எப்படி இருக்கிற ஒரு வாழ்க்கையை பெற்றிருக்கிறார்கள். எழுதப்படாத புத்தகம் என்று நானாக எழுத வேண்டும் என்று ஒரு புத்தகத்தை எழுதினால் மேடம் குயானம்மையார் எழுதும் பொழுது 465 பக்கங்கள் எழுதியிருக்கிறார்கள். ஆனால் காணப்படாத புத்தகங்கள் என்று அந்த அம்மையாருக்கு இருக்குமோ? கண்டிப்பாக இருந்திருக்கும். நாட் சீயிங் ஹர் ஓன் ஐ, அவள் கண்களால் காணாத அதர் டைமிங்ஸ், காலங்களை அதெல்லாம் நடைபெறும் பொழுது காட் இன்டர்வீன், தடையிட்டு அதை க்ளோஸ் பண்ணினார். எல்லோருக்கும் அல்ல, என் நேரம் வரவில்லை என்று சொன்ன தேவனுடைய நேரத்தை நம்பியிருப்பவனுக்கு அதை செய்வார். நம்ம அவர் எழுந்திருந்து ஜெபம் செய்ய கடவோம். நான் கேட்ட வார்த்தைகளுக்காக நாம் உற்சாகமாய் ஆண்டவரை நாம் ஸ்தோத்திரம் செய்து நன்றி செலுத்தி ஜெபிக்க கடவோம். எல்லோரும் சேர்ந்து சிறு பிள்ளைகள் பெரியவர்கள் எல்லோரும் ஆண்டவரை ஸ்தோத்திரிங்கள். தேங்க்யூ ஜீஸ், நன்றி நன்றி நன்றி, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம், தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ ஜீ, praise you, praise you, praise you, praise you, praise you Lord, thank you, நன்றி இயேசுவே, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். யாரோ 2 சிஸ்டர் ஒரு பிரதர் கொஞ்சம் துரிதமாய் ஜெபம் செய்யுங்கள். பல பிதாவே, இந்த நாளிலும் நாங்கள் நம்முடைய சொந்த ஜனம் மேய்ச்சலி நாடுகள் என்ற பாக்கியத்தை எல்லோரும் பெற்றிருக்க கிருபை தாரும். மெய்ப்பனுடைய இருதயத்தை படி நாங்கள் தெய்வ சித்தத்தை மெய்ப்பனுடைய குரல் கேட்டு வாழ மனதுடையவர்களாக இருக்க எல்லோருக்கும் அனுகிரகம் செய்தலும். அவர்களுக்கு மாத்திரமே என் உபதேசம் உண்டு என்று சொன்னீரே, அந்த உபதேசம்படி உம்முடைய நேரம் என்பதை அறிந்து வாழ, நல்ல மன திருப்தியோடு வாழ, பாவம் செய்யாது வழி தவறி போகாது வாழ யாவருக்கும் அனுகிரகம் செய்து உம்முடைய மந்தையாய் யாவரையும் ஊன்ற கட்டி பாதுகாத்து கொள்கிறார்கள். ஒருவராவது கெட்டு போவது உம்முடைய சித்தமில்லை. தயவாய் எல்லோர் மீதும் மனது வைத்து ஆதரித்து அவர்களின் மந்தையிலே வைத்து நடத்துவீராங்க, ஆசீர்வதிப்பீராங்க. இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறோம் பரலோக பிதாவே, ஆமென்.